இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்ஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸோட இரண்டாவது பாகம். முதல் பாகத்துல தலைவன் பண்ணது செம்ம அதிரடி அப்படின்னாக்கா, இதுல சும்மா அட்டகாசம் பண்ண போறான். ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க வாய் விட்டு சிரிக்க அவ்வளோ கண்டென்ட் உள்ள நிரப்பி வச்சிருக்காங்க. முக்கியமா ட்விஸ்ட் எல்லாம் தெருக்கி விட போறாங்க. ஒன் பஞ்ச் மேனோட அட்டகாசத்தை ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன் பஞ்ச் மேன் மாதிரி தான் இருக்கு. அதனால வாங்க நம்ம நேரடியா உள்ளுக்குள்ளேயே போயிடலாம். 2024 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு மார்ஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் 2. இந்த உலகமே மேஜிக்கால நிறைஞ்சதுதான். இந்த மேஜிக் பவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய கனவு என்ன தெரியுமா? டிவைன் விஷனரியா மாறணும் அப்படிங்கிறது தான். டிவைன் விஷனரி அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ஹை பவர். ஒருவேளை நீங்க டிவைன் விஷனரியா மாறிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பியூரோ ஆஃப் மேஜிக்ல வேலை கிடைக்கும். சொல்ல போனா ஒரு ராயல் லைஃப் கிடைக்கும். கூடவே அதிகப்படியான சக்தியும் தான் கிடைக்கும். இப்படிதான் மேஜிக் பவரே இல்லாத நம்ம ஹீரோ மாஷ் இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து சேர்ந்தான். தனக்கு வந்த தடைகளை எல்லாத்தையும் அடிச்சு அசால்ட்டா துவம்சம் பண்ணா. இவனுக்கு நண்பர்கள் கிடைச்சாங்க. இவன் ஃபின்னு, இவன் ஹீரோயின், இவனோட பேரு லான்ஸ். கடைசியா வந்தவன் தான் இந்த டாட். லாங்க சேர்ந்த ஏபிள தடுக்கும் போது ஹீரோவுக்கு மேஜிக் பவர் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதன் பிறகு என்னாச்சு, இதுக்கு மேல இவன் என்ன எல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ண போறான் அப்படிங்கறத வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அது இருக்கட்டும், நம்ம தலைவனை பத்தின உண்மை அந்த பைப்ல தெரிஞ்சு போச்சு. அவன் எப்படி இது வரைக்கும் வெளியே சொல்லாம இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் போய் கத்தியே அவனால முடியும், அவனால மேஜிக் பண்ண முடியுமா கத்தியே அவனை கதற விட்டு அடிப்பணியா வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த விஷயம் இது வரைக்கும் லீக் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவன் சொன்னா? விஷயம் ஏற்கனவே லீக் ஆகி முன்னாடி ஒருத்தன் வந்து, என்னப்பா மாஷே உன்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? அட இந்த மேட்ரு ஸ்கூல் முழுக்க தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொன்னதுமே என்னால முடியும் அப்படின்னு இவன் உடம்புக்குள்ள இருந்து பேய் வருது. இவன் உடம்புக்குள்ள இருந்து ஆவி வருது. பின்னாடியே இந்த பைப்ல கிட்டு நடுக்கிட்டு இருப்பா பாருங்களே. சீரியஸா வேற லெவல்ல இருக்கு ரியாக்ஷன். இதை பார்த்த பின்ன என்னடா ரியாக்ஷன் இது? நண்டு வக்காலிக்கு நடுமண்டையில சிண்டு போட்ட மாதிரி இருக்கு. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் போகலாம் அப்படின்னு இழுத்துட்டு போகும்போது அந்த பைப்ல, என்ன பின்னு மேஜிக் இல்லாத ஒருத்தனை ப்ரொடெக்ட் பண்றியா? இது எவ்வளவு பெரிய குற்றம்னு தெரியுமா? இதால உன்னைய கூட இந்த ஸ்கூலை விட்டு தூக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னத்த சொல்ல போற இதுக்கு மேல அப்படின்னு கேட்டதுமே, வாய மூடுறா, நான் யார் கூட இருக்கணும் யார் கூட இருக்க கூடாதுன்றதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு இந்த பயபுல கோவப்பட்டதுமே திடீர்னு அவன் பூமியில புதைவான் பாருங்க. என்னடா பின்னு கோவப்பட்டு சக்தியை வெளிப்படுத்திட்டானு பாத்தீங்கன்னா, சீச்சி பின்னாடி வந்த லான்ச் தான் மட்டம் பண்ணிருக்கா. கடுப்பான இவன் எந்திரிச்சு, அடே லாரி டயர்ல இருந்த லாவண்யா கோபால், இதுக்காக என்ன அடிச்ச? ஒண்ணு இல்ல, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்ட அப்படின்னு மூஞ்சிலேயே காரி துப்பா. யாரான்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டு இருக்கிறது ஹீரோயின். அதுவும் நம்ம டாட்டோட நிலைமை தாங்க ரொம்ப பாவம். கிட்னிய கிண்டி வச்சிருக்காங்க, சட்னியை சரிச்சு வச்சிருக்காங்க, மண்டைய மழுப்பி வச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்கிட்ட ஒண்ணு இல்ல. இந்த பைப்ல உச்சி முதல் பாதம் வரை உசுறு போற அளவுக்கு அடி வாங்கினதுனால இப்போதைக்கு இந்த பைப்ல எந்திரிக்கப்பட்டா இவரால நடக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப நான் என்னத்தப்படுவேன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த சீனே பார்க்கணுமே, இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னமும் பாவம் நம்மாலதான் உடம்பு முழுக்க கட்ட போட்டு ஒத்த ஐட்டத்தை கூட திங்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு கும்பிட்டு இருக்கிறதெல்லாம் சீரியஸா வேற லெவலு. சரி, எதுக்குடா இந்த பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா, போன பாட்டோட கிளைமேக்ஸ்ல நம்ம தலைவன் வெற்றியா நிலைநாட்டியிருக்கான் இல்லையா, அதுக்காக தான் இந்த சக்சஸ் பார்ட்டி. ஏன்பா ஓடாத படத்துக்குலாம் சக்சஸ் பார்ட்டி வைக்கும்போது இந்த படத்துக்கு என்ன பாக்கேடு? அதுவும் இந்த பார்ட்டியில நம்ம ஏபியும் ஏபலும் வந்து கலந்துருப்பாங்க பாருங்க. இவங்கெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஃபிண்டுக்கெல்லாம் கிட்டு 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 நடக்குது. மாட்டு வண்டி காலில் விழுந்த மாங்காய் நசுக்கி போன அளவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே இங்க வந்து உட்காந்துருக்காங்களே, அதுவும் ஃபுல் பார்ட்டி முறையில் கையில காடோட வந்து உட்காந்துருப்பா பாருங்க. ஃபிண்டுக்கெல்லாம் ஐயோ முழு பார்ட்டியோட வந்திருக்காங்களே, அடுத்து என்ன கூத்து பண்ண போறாங்களே தெரியல. இந்த பயவுல கொடுக்குற ரியாக்ஷன் தாங்க சீரியஸா வெரி. இது ஒரு பக்கம்னா அந்த லவ் குட்டி இருக்கால, அவ வந்து அவ பாட்டுக்கு இஷ்டமே திண்டுகிட்டு இருக்க. நம்ம டாட்டு தான் திங்க முடியாம ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். பாவத்தை அட இது கூட தேவலாங்க. நம்ம ஹீரோயின் ஊட்டி விட போகும்போது அந்த கிரீம் பண்ணி கீழே விழுந்து போகிற மாதிரி போக உடனே நம்மால புஷ்ன்னு இழுப்பா பாருங்களே. சீரியஸா வெறித்தானோ. அது இருக்கட்டும், பாதி சண்டையிலே நம்ம லான்ஸ் எங்கடா போனான்னு பாத்தீங்கன்னா, நம்ம லான்ஸ் ஒருத்தன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் வேற யாரோ வந்து கமக்கமா கட்டி போட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுலயும் அந்த இடத்துலயே வச்சு சாவடிக்க பார்க்கும்போது நம்ம தலைவன் வழக்கம் போல சண்டை போட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். ஆக மொத்தத்துல ஒருத்தர் விடாம எல்லாருமே செம்ம கலவரம் பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் வந்து ஏபிக்கிட்ட, உங்களுக்கு நான் காஃபி ஊத்துட்டுமா அப்படின்னு கேட்டதும் போதும் அந்த பைப்ல ஹரிகா தோ மோ 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 அப்படின்னு அந்த பைப்ல கிட்டு 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 நடிக்கிட்டு இருப்பா பாருக்கலாம். இது வரைக்கும் பொட்ட பிள்ளைங்கிட்ட பேசினதே இல்லை போல. அதனாலதான் பைப்ல ஓவரா வைக்கப்பட்டு இருக்கிறான். டேய் போன பாட்டுல அவளை கெட்டு பீசுறா. என்னடா இந்த பாட்டுல இப்படி காமெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பட் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏபி ஹீரோ கிட்ட, உனக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஏபல் தன்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தையே ஒட்டுமொத்தமா மாத்தணும்னு நினைச்சான். மேஜிக் பவர் இல்லாதவங்களை அழிக்கணும்னு நினைச்சான். எனக்கு அது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் கூட நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தான். ஆனா நீ அவனை தடுத்து நிறுத்தின. எனக்கு நீ பண்ணதுதான் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சது. இந்த உலகத்துல யாரு வேணும்னாலும் சந்தோஷமா இருக்க முடியும், எல்லாராலையுமே அமைதியான வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு நீ அவனுக்கு காட்டியிருக்க. அது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இங்க பாரு, இதுக்கு மேலதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரோட டார்கெட் நீ மட்டுமா தான் இருக்க போற. சொல்ல போனா அந்த இன்னசென்ட் ஜீரோ கண்டிப்பா உன்னை தேடி வருவான். சொல்ல போனா அவனுக்கு கீழே இருக்கிற அடியாளுங்களை எக்ஸ்ட்ராவா ஒரு லைனை உருவாக்கி
பயங்கர பவர்ஃபுல்லா மாத்திக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் இன்னசென்ட் ஜீரோ கிட்ட இருந்து ஏபலுக்கும் அதிக சக்திகள் கிடைச்சது. நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன், இந்த உலகத்தை அமைதியான ஒரு இடமா மாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பெருசா எந்த ரியாக்ஷனும் இல்ல. சரி அப்படின்னு மட்டும் தான் சொல்றான். ஆனா அதே நேரம் வெளியே பார்க்கணுமே, நம்ம ஹீரோவுக்கு மேஜிக் பவர் இல்லைன்னு தெரிஞ்ச ஒருத்தன் ஏற்கனவே வந்து வம்பலுத்தான்ல, அந்த பைபிள உள்ள எட்டி பார்க்கும்போது ஏபி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தது இவனா, என்னடா ரெண்டு பேரும் என்னமோ நட்பு மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது பின்னாடியே ஏபல் வந்து, தம்பி உனக்கு இங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும் போதும் ஐயோ இவனா அப்படின்ட்டு இந்த பைபிள பூத்தடிச்சு ஓடுவா பாருங்களேன். சீரியஸாவே வேற லெவல்ல இருக்கும். அந்த டைம்ல ஹீரோவுக்கு ஒரு லெட்டர் வருது. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. காரணம், நம்ம ஹீரோவுக்கு மேஜிக் பவர் இல்ல அப்படிங்கிற விஷயம் ஸ்கூல் முழுக்க தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதனால பியூரோ ஆஃப் மேஜிக்ல என்கொயரிக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க போன உடனே ஆஹா உண்மை தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நம்மள என்ன வறுத்து எடுக்க போறாங்கன்னு தெரியலையே நம்மளோட ரியாக்ஷன் தாங்க சீரியஸா வெரி. அந்த ஒரு பைபிள மேஜிக்க கடவுள் தான் கொடுத்தாரா அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கடைசியா ஒன்னு சொல்லுவாப்ல, நீ இந்த உலகத்துல தேவையில்லாத ஒருத்தன், உன்னை அழிக்கப்பட வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல ஒருத்தன் ஓவரா சீனப்படாதீங்க ப்ரொஃபசர் அப்படின்னு செம்மக்குள்ள ஒரு கேரக்டர்னு உட்கார்ந்துருக்குது. இவனோட பேரு ரயன். இவன் ஒரு டிவைன் விஷனரி தான். சொல்ல போனா மேஜிக் ஆஃப் பியூரோல கொஞ்சம் பவர்ஃபுல்ல இருக்கக்கூடிய ஒருத்தன். என்ன ப்ரொஃபசர், அவன் பாக்குறதுக்கு எங்கேயாவது பயந்த மாதிரியா தெரிஞ்சான்? உசுருக்கு பயந்தவன் அவன். ஆரம்பத்துல இருந்தே இது வரைக்குமே தன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணாம இவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருக்கான். சொல்ல போனா இப்போதைக்கு அவங்ககிட்ட தான் அதிக தங்க காயின் இருக்குது. அது தெரியுமா? ஒருத்தனுக்கு தேவையானது என்ன தெரியுமா? மேஜிக் பவர் இல்ல, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை மட்டும் இருந்த போதும் அவனை தேடி வெற்றி தானாவே வரும். என்னடா அவனுக்கு சப்போர்ட்டா மட்டுமே பேசி இருக்கிறேன், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்க வேண்டாம். அவனோட அசாத்தியமான திறமையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் ஒரு சில விஷயங்களை செய்யறேன் அப்படின்னு ஹீரோ முன்னாடி ஒரு மெழுகுவர்த்தியை வர வச்சு, இங்க பாரு மாஷ், நீ அந்த மெழுகுவர்த்தியை பத்த வைக்கணும், அதுவும் தொடாம அப்படின்னு சொன்னதும் அந்த பைபிள கையில அந்த வாண்டு எடுத்துட்டு வந்து, அதாவது அந்த மேஜிக் வாண்டு எடுத்துட்டு வந்து நிக்க, மேஜிக் பவர் இல்லாம இந்த பையன் என்னதான் பண்ண போறான்னு ப்ரொஃபசருக்கு ஒரே ஷாக்கு. ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட அசராம அந்த மேஜிக் வாண்டை எடுத்து கீழே சும்மா தீத்து அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நெருப்பு பரவுது. இந்த இடம் முழுக்க சும்மா பத்துக்கிட்டு எரியும் பாருங்க. சீரியஸா வேற லெவலுங்க. அந்த பைபிள அதை வச்சு அந்த மெழுகுவர்த்தியை பத்த வச்சுட்டு காமிக்க, இதை பார்த்த ரயோலாம் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுவான். அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தவன். பாத்தீங்களா ப்ரொஃபசர், அவனோட நம்பிக்கையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. இப்பவும் அந்த மெழுகுவர்த்தியை நீங்க சொன்ன மாதிரி தொடாம தான் பத்த வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஏதோ ஒரு மணல் மாதிரி ஒரு சக்தி வந்து அடிக்க நம்மால அசால்ட்டா தடுத்துட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல திபுன்னு ஒரு 5-6 பேர் உள்ள வராங்க. இவங்க எல்லாருமே டிவைன் விஷனரி தான். இவனுங்க எல்லாருமே ஹீரோவுக்கு எதிராக தான் நிக்கிறானுங்க. மேஜிக் பவர் இல்லாத ஒருத்தன் இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, அதனால இவனை சாகடிக்கிறது தான் சரி அப்படின்னு சொன்னதுமே நம்மளால குடுப்பாம பாருங்க ஒரு ஷாக் ரியாக்ஷன். ஐயோ ஐயோ. அந்த டைம்ல நல்லா இருந்த ப்ரொஃபசருக்கு திடீர்னு என்னமோ ஆகுது. என்னடான்னு பார்த்தா இவரோட கண்ணெல்லாம் கோணையா போய், அந்த பையனை யாரும் தொடக்கூடாது, ஏன்னா நாங்க தான் இன்னசென்ட் ஜீரோ, அந்த பையன் எங்கள்ல ஒருத்தன், எங்களுக்கு சொந்தமான ஒருத்தன், இந்த ப்ரொஃபசரோட உடம்புக்குள்ள மேஜிக் பாராசைட்டை ஒட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே ஒரு பைபிள செம்ம ஷாக் ஆகுறான். காரணம், இந்த மேஜிக் பாராசைட் அப்படிங்கிறது ஒருத்தரோட உடம்புல ஒட்டிருச்சுன்னா போதும் அவங்கள முழு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் எடுத்துக்கும். வேற யாராவது ஒருத்தர் வந்து அதை பிச்சு எடுத்தா அது அவங்களோட உடம்புக்குள்ள போயிடும், அவங்கள டேக் ஓவர் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு மோசமான ஒண்ணு இந்த இன்னசென்ட் ஜீரோ. இங்க பாருங்க, இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமானது, உங்களால எங்களை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சது இன்னசென்ட் ஜீரோ நேரடியா பியூரோ ஆஃப் மேஜிக்க வாருக்கு கூப்பிடுறான்னு அர்த்தம். இதை கேட்ட ரயோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா அப்படின்னு கீழே வந்து அந்த பாராசைட்டை எடுக்கலாம்னு போகும்போது இந்த மஞ்சமண்டை வந்து தடுக்கிறான். அதை எடுக்காத, பிரச்சனை வரும்னு சொல்றதுக்குள்ள ஹீரோ பொசுக்குன்னு அதை பிடுங்க. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணு கேட்கறதுக்குள்ள அது பொசுக்குன்னு ஹீரோட வாய்க்குள்ள பூந்த போச்சு. ஹீரோட உடம்ப டோட்டலா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருச்சுன்னா அவ்வளவுதான், டோட்டலா காலி. இங்க இருக்கிற எல்லாரையுமே அசால்ட்டா கொண்டு போடுவான் அப்படின்னு நம்ம பதறதுக்குள்ள அந்த பூச்சி வெளியே வந்து விழுகும் பாருங்களேன். என்னடான்னு பார்த்தா ஏதோ பலூனை முறுக்கி போட்டிருக்கிற மாதிரி நாக்குக்குள்ளேயே வச்சு முறுக்கி போட்டிருப்பா பாருங்க தலைவன். சீரியஸா அல்டிமேட். இதை பார்த்துட்டு இந்த மஞ்ச மண்டை கொடுக்குற ரியாக்ஷன் அதுக்கு மேல. இந்த டிவைன் விஷனரி கும்பல, இங்க பார், மேஜிக் இல்லாத ஒருத்தனை எங்களால இங்க அலோவ் பண்ண முடியாது, அதனால நாங்க உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லும் போதே, நான் எங்கேயும் வரமாட்டேன், முடிஞ்சா என்ன கூட்டிகிட்டு போய்க்கோ, நான் இங்க இருக்க தான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னதும் இந்த பைபிள மணலா மாதிரி கிட்ட வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹீரோவும் பாத்துருவான். அதை தடுக்கலான்னு நினைக்கும் போதே ரயோ இவன் மண்டையில மந்திரக்கோலை வச்சு ஒழுங்கா அவனை விடு, இல்லனா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டுவான் பாருங்க. சீரியஸா ரயோ கலக்கி விட்டான். செம்ம டைமிங். அந்த டைம்ல திருதுப்புன்னு ஹீரோ முன்னாடி ஒரு வாள் வந்து சொருக, இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு யோசிக்கும் போது அந்த ரேனோ ஹெட் மாஸ்டர் வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்க
பாருங்க டிவைன் விஷனரிஸ், முதல்ல இவனுக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மாத்துங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் இன்னசென்ட் ஜீரோ நம்மளுக்காக எந்த ஒரு மெசேஜும் விட்டு வச்சதே இல்ல. முதல் முறையா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அப்படின்னா இந்த மாஷ் அவனுக்கு தேவை. அப்படின்னா கண்டிப்பா இவனை வச்சு நம்மளால அவன்கிட்ட போக முடியும்னு சொல்லும்போது ஹீரோ இவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறத பார்த்ததும் நம்ம ரயோ கிட்ட, ஆமா என்ன பிரச்சனை, இவர் ஏன் நினைக்கணுமோ ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லக்கூடிய விஷயம் பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஹெட் மாஸ்டர் ஒரு காலத்துல டிவைன் விஷனரி தான். போன முறை இன்னசென்ட் ஜீரோ அட்டுலியம் பண்ணும்போது அவனை தடுத்து நிறுத்தி சிறை வச்சதே நம்ம ஹெட் மாஸ்டர் தானாங்க. அவன் மறுபடியும் களம் இறங்கினா அப்படின்னாக்கா சேதாரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயம் நம்ம ஹெட் மாஸ்டருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் மனுஷன் ரொம்ப சீரியஸாவே இருக்காரு. ஹீரோவை காப்பாத்துறதுலயும் அவ்வளவு முக்கியத்துவமா இருக்காரு. அப்பயே இந்த டிவைன் விஷனரியில அதெல்லாம் ஆகாது சார், ரூல்ஸ் படி தான் நடந்துக்கணும்னு சொல்லும்போது இந்த மனுஷன் புசுக்குன்னு தலை குனிஞ்சு அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. அது 100% உண்மைதான். ஆனா அவன் நம்ம நம்பிக்கைக்கு தகுதியான ஒருத்தன் தான். இவனை மாதிரி மேஜிக் இல்லாத ஒருத்தன் டிவைன் விஷனரியா மாறினா அப்படின்னா இந்த உலகம் முழுக்க மேஜிக் இல்லாதவங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் ஒரு அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் அந்த டிவைன் விஷனரி எல்லாம் ஆச்சா போச்சா தான் பேசி இருக்கானுங்க. உடனே நம்ம ரெயின் இருக்கான் பாத்தீங்களா, பையன் முன்னாடி வந்து மண்டி போட்டு, நான் ஹெட் மாஸ்டர் சொல்றத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இவன் நம்மளோட நம்பிக்கைக்கு 100 இல்லை 200% தகுதியான ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க மறுபடியும் ரூல்ஸ் ஆரம்பிக்க பின்னாடி அந்த புழு கையால மீண்டு இருந்தாருல அந்த ப்ரொஃபசர், அவர் வந்து இந்த மேஜிக் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரம்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க எல்லாராலையும் என்ன காப்பாற்ற முடியல. ஆனா மேஜிக்கே இல்லாத ஒருத்தன் என்னோட உயிரை காப்பாத்தினா. இது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு தெரியும். ஆனாலுமே நான் ஹெட் மாஸ்டர் பக்கம் தான் நிக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே மாறி மாறி ஹீரோவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த இந்த கண்ணாடிக்காரன், சரி ஓகே அப்படின்னு ஒண்ணு செய்யலாம், நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், இன்னசென்ட் ஜீரோவை பிடிக்கிறதுக்கு இவனை ஒரு எலிப்புரியா மட்டும் தான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம உண்மையாலுமே இவன் இன்னசென்ட் ஜீரோ கூட சண்டை போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒருத்தனா அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இப்போ நடக்க போற டிவைன் விஷனரி காம்படிஷன்ல இவன் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும். ஒருவேளை தோத்துட்டானா இவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும்னு சொன்னதும் ஹீரோ, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். இவங்க எல்லாருமே என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இவங்களோட அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமா காப்பாத்துவேன்னு ஓங்கி பூமி மேலேயே ஒரு குத்து ஒண்ணு குத்துவான் பாருங்க. அந்த அதிர்வேலைகள் எங்கேயோ உட்கார்ந்த இன்னசென்ட் ஜீரோவுக்கு ஃபீல் ஆகும் பாருங்களேன். சீரியஸா வேற லெவலு. இது எல்லாத்தையும் இவனோட நண்பர்கள்ட்ட சொன்னதும் சரி ஓகே சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாவே போயிட்டு இருக்கேன், வாங்க நம்ம வெளியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுமே மறுநாள் நம்ம ஃபின்னு தான் முதல் ஆளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம டாட் வந்து இரும்பு சூட்டோட நிக்க, டேய் எட்டடா போட்டே இவ குடுப்பா பாருங்க, ரியாக்ஷன் வேற லெவலு. சண்டை போடுறது தானே ஃபன்னு அப்படின்னு பயப்பல ஆர்மரோட வந்திருக்கேன். அடா இது கூட தேவலாங்க, நம்ம ஹீரோ ஃபுல்லா ஒர்க் அவுட் மோட்ல வந்திருப்பா பாருங்க. ஃபின்னோட ரியாக்ஷன்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அந்த டைம்ல லான்ஸ் ரொம்ப கேஷுவலா வரும். நல்ல வேலை நீயாச்சும் நார்மலா வந்திருக்கேன்னு யோசிச்சா இந்த பயப்புல தன்னோட தங்கச்சி போட்டோவை ஒட்டிக்கிட்டு வந்திருப்பா பாருங்க. ஆண்டவா டேய் லூசுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு வசமா சிக்கிறவேடா அப்படின்னு இவ கொடுக்குற ரியாக்ஷன் தான். ஐயோ ஐயோ, மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியதெல்லாம் மேஜிக் ஸ்கூல்ல அனுப்பிச்சு விட்டு யாவுசர ஏட்டா வாங்குறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கும். இவங்க போற வழியில முன்னாடி ஒரு கேம் ஒன்று இருக்கும். அதாவது முன்னாடி ரக்குன் மாதிரி ஒன்று இருக்கும். அதோட மூக்குல குச்சி விட்டு ஆட்டி அதோட சளியா முன்னாடி இருக்கிற டார்கெட் மேல பக்காவா வீசணும். முதல்ல ஹீரோ ட்ரை பண்ற அதோட மூக்குல போய் குத்துன கொடுமைக்கு அது பின்னாடி தான் டாட்டோட நடு மண்டையில சொருகி நிக்கு பாருங்க. சீரியஸா ஐயோ ஐயோ. ஆக்சுவலி நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அதனால தெரியல. டாட் பரவாயில்ல விடு, உனக்கு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி தரேன் அப்படின்னு கிட்ட போய் வெறுமனே ஹீரோட மண்டையில அடுத்த இதை சொருக. அப்புறம் என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. ஆடா ஆண்டவா ஆண்டவா. இதுல மிகப்பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா, டாட்டோட பாடியை தூக்கிட்டு வரதுதான். லான்ஸ் இங்க பார், நாம நினைச்சதை விட இந்த முறை அந்த டிவைன் விஷனரி எக்ஸாம் ரொம்ப சீக்கிரமாவே நடக்க போகுது. அதனால நான் புதுசா ஒரு வாண்டு ஒன்று வாங்கணும். அதே மாதிரி நீயும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியா ஒரு கடைக்குள்ள போக, இதுதான் அந்த வாண்டு வாங்குறதுக்கான கடை, அதாவது மந்திரக்கோள் வாங்குறதுக்கான கடைன்னு சொல்ல வந்தேன். முதல்ல நம்ம ஃபின்னு போய் நடு சென்டர்ல நிக்க இவனை சுத்தி ஏதோ ஒரு லேசான பவர் பரவி ஒரு மந்திரக்கோள் தானாவே இவனோட கைக்கு வந்து சேருது. அதாவது இந்த சென்டர்ல நின்னா போதும் அவங்களோட சக்தியை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு மந்திரக்கோளை வர வச்சு கொடுக்கும். சொல்ல போனா அந்த மந்திரக்கோள் தான் இவங்களுக்கு செம்ம ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு மந்திரக்கோள். ரெண்டாவதா லான்ஸ் வந்து நிக்கவும் அவனை சுத்தி மிகப்பெரிய பவர்ஸே பரவுதுங்க. சோ இவனுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு மந்திரக்கோள் தான் வருது. மூணாவதா அந்த பெருசு நம்ம ஹீரோவை ட்ரை பண்ண சொல்ல நம்ம ஆளுக்கு தான் பவரே கிடையாது. இவன் சென்டரா போய் நிக்கும் போது இவனோட கண்ணுக்கு முன்னாடி கீழே ஏதோ ஒரு மந்திரக்கோள் கீழே கிடக்கிறது தெரியுது. ஆமா அது என்ன மந்திரக்கோள், பாக்குறதுக்கே வினோதமா இருக்கு. அதுவா தம்பி, அது ஒண்ணே இல்ல, அது தண்ணியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மந்திரக்கோள்னு சொல்லுவாங்க. பல ஆயிரம் வருஷங்களா ட்ரை பண்ணி இது வரைக்கும் ஒருத்தரால கூட அந்த மந்திரக்கோளை எடுக்க முடியல. ஏன்னா அவங்க கையில யாருக்குமே சத்து இல்ல அப்படின்னு சொன்னதும் போது யோ என்ன வார்த்தையா சொல்லிவிட்ட அப்படின்னு இவங்க 2 பேரும் பதறும் போது இந்த பக்கம் பாக்குறமே நம்ம ஹீரோ போயிட்டு அதை புட்டுக்குவான் பாருங்க. புசுக்குனது இவன் கையோட வந்துருதுங்க. அதுவும் தண்ணியை பீச்சிக்கிட்டு அடிக்கிறது தான் மிகப்பெரிய ஹைலைட். அப்புறம் என்ன மந்திரக்கோள் வாங்கிட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் அந்த கேப்டன் பைபிளோட வந்து நிக்க இவளை பார்த்த உடனே நம்ம டாட்டு குஷி ஆயிடுறான். அடுத்து என்ன இதுக்கு மேலதான் இவங்களோட அட்ராசிட்டியே ஆரம்பம். பயங்கரமா சந்தோஷமா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கிளாஸ்டா முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு
பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் நண்பர்கள் கூட வெளியே போனதே இல்லை, இதுதான் முதல் முறை. நம்ம மறுபடியும் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சம்மதம் தான் சொல்றாங்க. அன்னைக்கு நைட் என்ன ஹீரோவை கூப்பிட்டு எக்ஸாம் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது, அதனால அதுக்கு முன்னாடி நீ உன்னோட வீட்டுக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதான் இவளை கிட்டு நடிங்கிட்டு இருக்கா. ஆனா என்ன காரணம் அப்படின்ட்டு தெரியல. அதே நேரம் இந்த பக்கம் பார்க்கணுமே, அந்த டிவைன் மிஷனரி கும்பல்ல இருந்த கண்ணாடிக்காரன் இது வரைக்கும் ஹீரோ பண்ண சாகசம், அவங்ககிட்ட இருக்கிற தங்க காயின் உட்பட எல்லாத்தையும் சொன்னதும் ஆப்போசிட்ல இருந்த பைப்ல பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டான். ஆனா எப்போ அந்த ஏபிள் பைப்லயே மேஜிக் பவரே இல்லாம வீழ்த்திட்டான் அப்படின்னு சொன்னதும் போதும் சாப்பாடு அப்படியே பொத்துன்னு கீழே போகுது. அவனோட கண்கள்ல நடுக்கம் தெரியுது. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போறான். திடுதுப்புன்னு வாசிக்க ஆரம்பிக்க இந்த இடத்த சுத்தி பயங்கர மியூசிக்கா பரவுதுங்க. ஆக்சுவலா இவனோட சக்தி மியூசிக் தான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வந்ததும் மனுஷன் கட்டி பிடிச்சு பாசத்தை பொழிகிறாரு, கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல நம்ம பசங்களும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறா. அவங்கள பார்த்த உடனே என்னது என் பிள்ளைக்கு நண்பர்கள் இருக்காங்களா, ஐயோ என்னோட சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்லைன்னு மனுஷன் அழுதுகிட்டு இருக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் என்னோட பையனை நான் வெளியே விட்டதே கிடையாது. ஆனா அவன் நண்பர்களோட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது டாட்டு நீங்க நினைக்கிற மாதிரி நண்பர்கள் நாங்க கிடையாது, என்னைக்குமே அவனை விட பெஸ்ட் நான் தான், எப்ப வேணும்னா நாங்க சண்டை போட்டுக்கோம் அப்படின்னு சொன்னது எது பகையாளியா அப்படின்னு மனுஷன் ஷாக் ஆகிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் குறுக்க போந்து மாமா வணக்கம், என்னோட பேரு லெமன், உங்களோட எதிர்கால மருமகள் நான் தான் சொன்னதும் என்னது ஃபியான்சியா அப்படின்ட்டு அந்த மனுஷன் கொடுக்குற ஷாக் ரியாக்ஷன் அல்டிமேட். அப்படின்னா என்னது இந்த வீட்டுக்கு மருமகளான பக்கத்துல இருந்த டாட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்ததாக அல்டி. எப்பா சாமி முடியல போங்க. அதுவும் இதுங்க நாளுங்க மட்டும் வினோதமா கியோமியோ கியோமியோன்னு கத்திக்கிட்டு இருக்க. இதை பார்த்தா அப்பா பக்கத்துல இருந்த ஃபின்னுகிட்ட ஏன்பா ஸ்கூல்லயும் இப்படிதான் இருப்பீங்களா? ஆமா அப்பா அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற பொரிய இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த குடும்பம் எப்படிங்க என் வாயால சொல்லுவேன் அப்படின்னு ரெண்டு பேர் கொடுக்குற ரியாக்ஷன் இருக்குது பாருங்க. அப்பா சாமி முடியல போங்க. அதே நேரம் இந்த பக்கம் அந்த மியூசிக் பயப்புல 3 பேத்தோட சேர்ந்துக்கிட்டு நேரடியா ஹீரோவை நோக்கி அவன் இருந்தா காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏகப்பட்ட வாள்கள் குறுக்க வருதுங்க. இதை பார்க்கும் போதே தெரிஞ்சது வந்து நிக்கிறது நம்ம ரெயினு. வாப்பா ரெயனு அட்டேங்கப்பா வரும்போதே என்ட்ரியெல்லாம் பயங்கரமா இருக்க. இப்ப என்ன அந்த கையால் ஆகாத எடுப்புக்கு நீ என்ன துடுப்பா? ஆக மொத்தத்துல இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்க போகுது. சரி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாம இதுக்கு நாளும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு பாருங்களேன். ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஒண்ணு சொல்லணும். இங்க ஏற்கனவே 3 குரூப் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆட்லர், ஓரக், லாங். இந்த மியூசிக் மட்டும் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த ஓரக் குரூப்ல மிக சிறந்த ஆளு. அதே மாதிரி அந்த லாங் குரூப்ல நம்ம ஆபிள், அதை பத்தி உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நம்ம ஆட்லர் குரூப்ல மிகச்சிறந்தவன் யாருன்னு தெரியுமா? சாட்சாத் நம்ம டிவைன் மிஷனரி ரெயின் தாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காம்படிஷன் ஒன்று இருக்குதுல்ல, அது வந்துட்டு 13ல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 9 வயசு பையன் கலந்துக்கிட்டு அங்கிருந்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான். அதாவது எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டான். இவன் 9 வயசா இருக்கும்போது யார் அதுன்னு கேக்குறீங்களா? நம்ம மியூசிக் தான். இந்த பைபிள் டக்குன்னு ஒரு மேஜிக்கை போட்டு பியானோவை வர வச்சு அவன் பாட்டுக்கு போய் வாசிக்கிட்டு இருக்க. இந்த இடம் முழுக்க மியூசிக்கா அப்படியே பரவிட்டு இருக்கு. அதுவும் வாசிச்சு முடிச்சுட்டு ரொம்ப சோகமா இருக்கே அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். இதை கேட்ட இந்த பயப்புல எவன்டா அது பீர் பாட்டில பீர் வைக்கிறவனை கொண்டு வந்துட்டு பியானோ வாசிக்க விட்டது முடியலடா டே அப்படின்னு ரெயினு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சப்பா என்னால முடியலடா விட்டா பேசி பேசிய கழுத்தறுத்து சாவடிச்சிருவான் போல. ஆரம்பிப்போமா அப்படின்னு இந்த பைபிள வாள்களை விட்டுத்தெல்லாம் அந்த பைபிள மியூசிக்கை வச்சு தடுக்கிறாங்க. பட்டாசா தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஆளுங்க பரமபதம் மாதிரி ஏறுவனு விளையாண்டுகிட்டு இருக்க. எல்லாரையுமே செம்ம கடுப்பேத்துது. அதாவது இந்த பரமபதம் உண்மையாலுமே எங்களோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஓரளவுக்கு ஒரு 90% கணிச்சிரும். அந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஒன்று வரும், அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். டாட்டுக்கு வரும், அந்த பைபிள தேம்பி அழுவாத குறைதான். இது கூட பரவாயில்ல, நம்ம லான்ஸுக்கு அவன் உசிரியா வச்சிருக்கக்கூடிய பாசமான தங்கச்சி தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து காமிப்பான்னு சொன்னதுமே இந்த பைபிளைய தூக்கி அடிக்க பாருங்க. சீரியஸா வேற லெவலு. ஆனா இது எல்லாம் கூட பரவாயில்ல. நம்ம தலைவனுக்கு என்ன தெரியுமா வருது? உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாத விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதனால நீ மண்டை போட்ட அப்படின்னு தலை மட்டுக்கு தனியா கலந்துக்கிட்டு போகும் பாருங்களேன். அவ்வளவுதான், நம்மளால டிப்ரெஷன் போட்டுக்கு போயிடுறேன். அட ஒரு முறை 2 முறை வந்தா பரவாயில்லைங்க, ஓயாம அதுவே வந்துகிட்டு இருக்குமா ஆளு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறேன். இந்த பக்கம் இவனுங்க அட்ராசிட்டியை பார்க்கணுமே, தக்காளி பங்கமா இருக்குதுங்க. மாறி மாறி சரிக்கு சரியா அடிச்சுக்கிறானுங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் இந்த மியூசிக் பைபிள ஹவுலிங் சவுண்ட்னு ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போட அது இவனை சுத்தி ஏதோ ஒரு ஃபோர்ஸை உருவாக்குனது மட்டும் இல்லாம இவனை சுத்தி ஒட்டு மொத்தமா ஏகப்பட்ட மியூசிக் சிம்பிள்ஸ் வந்து நிக்குது. ஒருவேளை இப்ப நம்ம ரெயினை லேசா மேஜிக்கை யூஸ் பண்ணா கூட சுத்தி இருக்கிற மியூசிக்கை எல்லாமே சேர்த்து அதை சென்ஸ் பண்ணி இவனை சுக்கு சுக்கா வெட்டிச்சு சதற அடிச்சிடும். ஆக மொத்தத்துல நம்மால செம்ம சிக்கல்ல மாட்டிருக்கிறான்னு நல்லா தெரியுது. ஆனா ரெயினை யாருமே எதிர்பார்க்காத விதமா திருதுப்பு நம்ம பாட்டுக்கு சக்தியை வெளிப்படுத்தும் போது, அதாவது இவனோட உடம்புக்குள்ள இருந்து ஏகப்பட்ட சக்திகள் வெளிப்படுது. அதை பார்த்த உடனே இந்த மியூசிக் பைபிளுக்கு செம்ம டர் ஆகுதுங்க. காரணம் என்ன தெரியுமா? பொதுவா எல்லாருமே டபுள் லைனர் தான். ஆனா ட்ரிபிள் லைனர்னு ஒரு கோடு ஒன்று இருக்கு. ஒருத்தரோட முகத்துல ஒரு கோடு மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்கான மேஜிக் மட்டும் தெரியும். 2 கோடு இருந்துச்சுன்னா அவங்க மேஜிக்கை நல்லா கையால தெரிஞ்சவங்க. அதுவே 3 கோடு இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். அவங்களோட சக்தி அசாத்தியமானதா இருக்கும். அவங்கள தடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ரயனுக்கு 3வது கூட எந்திரிக்கும் பாருங்க. தக்காளி வேற லெவலு. அதே நேரம் இந்த பக்கம் மன உளைச்சலுக்கு ஆளான ஹீரோ சரி ஓகே நான் போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன்ட்டு வெளியே போனவன் அசுர வேகத்துல காட்டுக்குள்ள ஓடி வந்து நின்னுட்டு அப்பாடா நல்ல வேலை இந்த கிரீம் பண்ணில ஏதோ எங்கேயாவது பங்கு கேட்டுருவாங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். சரி நம்ம எதையாச்சும் எடுத்து சாப்பிடுவோம்னு அதை திங்க போவான் பாருங்களேன். டேய் சத்தியமா உனக்குலாம் மனசாட்சியே இல்லடா. அந்த டைம்ல பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்க நம்மளால எட்டி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் மியூசிக் ஹீரோயினும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இங்க பாரு முடியல மியூசிக் உன்னோட டார்கெட் முழுக்க முழுக்க அந்த மாஷ் தான் அப்படிங்கறது ரொம்ப நல்லாவே தெரியும். மேஜிக் இல்லாதவன் டிவைன் மிஷினரியா மாறக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா மத்தவங்கள மாதிரி இல்ல மாஷ். மத்தவங்க எல்லாரும் போட்டிக்காக மட்டும்தான் சண்டை போடுவாங்க. ஆனா மாஷ் தன்னோட விதியை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. மேஜிக் பவர் இருக்கக்கூடிய ஒருத்தன் டிவைன் மிஷினரியா மாறினானா இந்த உலகத்துல எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனை மாதிரி மேஜிக் பவர் இல்லாதவன் ஒருத்தன் டிவைன் மிஷினரியா மாறினா அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த உலகம் எந்த அளவுக்கு அமைதியா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவனை டிவைன் மிஷினரியா மாத்துறது என்னோட கடமை அப்படின்னு ரெயின் சொல்லுவான் பாருங்களேன். தக்காளி வேற லெவலு. இவன் வெறும் பலசாலி மட்டும் கிடையாது, அடுத்தவங்க மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒருத்தன். இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மியூசிக் ஆடாடா உன்னோட ஸ்பீச்சை கேட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன். சரி ஓகே அவனை டிவைன் மிஷினரி ஆக்கிறதுக்கு நீ முதல்ல உயிரோட இருந்தா தானடா அப்படின்னு தன்னோட மிகப்பெரிய பவரை வெளியே அனுப்பும் போது ரெயின் பவரை யூஸ் பண்ணுவான் பாருங்களேன். ஒட்டு மொத்தமா செதஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்த மியூசிக்கே அரண்டு போயிடுறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பைபிள என்ன சொன்னா இவனை சுத்தி இருந்த மியூசிக் எல்லாம் யாராவது ஸ்பெல் போட்டாங்கன்னா போதும் அது அப்படியே வெட்டிச்சு சதறம்னு. ஆனா அது ஆக்டிவேட் கூட ஆகாம அது அப்படியே காணாம போயிருக்குது அப்படின்னா ரெயினோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் நம்ம ரெயினு கையில மந்திரக்கோலை எடுத்து ஏதோ வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய சக்தியை வர வைப்பான் பாருங்களேன். பயந்து போன மியூசிக் பைபிள ஒரு ஷீல்டை உருவாக்க அந்த ஷீல்டையும் தாண்டி சுக்கு சுக்காக செதறி போகுதுங்க. மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படும் பாருங்க. சத்தியமா சொல்றேன் கலக்கி போட்டாங்க கலக்கி. ஃபைட் முடிஞ்சதும் வெளியே வந்த ஹீரோ உனக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். எதுக்காகப்பா நன்றி சொல்றேன்? நான் சும்மா மொசக்குட்டிங்க கூட தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். மொசக்குட்டியா? ஒருவேளை நீ மொசக்குட்டிக்கு ரொம்ப ஃபேனா இருப்பியோ? ரைட்டு விடு. எனக்கு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் ஒழுங்கா வராது. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இதுக்கு மேல நீ சந்திக்க போற சவால்கள்லாம் இந்த உலகமே பார்க்காத ஒரு சவாலா இருக்கும். ஒருவேளை இந்த போட்டியில நீ தோத்துட்டனா பெருசா ஒன்னும் இந்த உலகத்துல மாற்றங்கள் ஏற்படாது. ஆனா நீ ஜெயிச்சேன்னு இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும். அதனால நீ ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும், புரியுதா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சரின்னு மட்டும்தான் சொல்றான். எவ்வளவு பேர் இவன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அது சரி அடி வாங்கிட்டு போனா அந்த மியூசிக்கோட நிலைமை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பைப்ல ஓரளவுக்கு சேஃப் தான். இவனை காப்பாத்துறதுக்காக அல்லக்கைங்க 2 குறுக்க வந்து விழுந்திருக்கும் போல அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அந்த இடத்த விட்டே கிளம்பி இருக்கான். ஓகே இவன் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. கூட இருக்கிறவங்கள கவனிக்கணும்னு நினைக்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயம் தான். மறுநாள் பாக்கணுமே நம்ம ஃபின்னு கையில 3 தங்க காயினை வச்சுட்டு கதறி கதறி எழுதிக்கிட்டு இருக்கான். காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம ஹீரோ ஏபிள்ல ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்கிட்ட 13 காயின் இருந்துச்சு இல்ல, அதை இவங்க எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துருக்கேன். சரிடா தங்க காயினை பிரிச்சு கொடுத்தது நல்ல விஷயம் தானே. அதுக்காக நம்ம ஃபின்னு ஏன் மூக்கால் அழுவுறான்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் பின்னாடி சொல்றேன். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோவும் தன்னோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க பாரு மகனே, சின்ன வயசுல இருந்தே உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது இல்ல. ஆனா இப்போ உன் நண்பர்கள் கூட பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒருவேளை நான் சின்ன வயசுலயே உன்னை போக விட்டுருக்கணுமா அப்படின்னு சொல்ல வரும்போது இல்லப்பா எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் கூட பண்ணிக்காம எனக்காக மட்டுமே வாழ்ந்துருக்கீங்க. நான் உங்களுக்கு நன்றி தப்பா சொல்லணும். உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னதும் மனுஷ முகத்துல தெரியக்கூடிய சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அடுத்து என்ன மறுநாள் டிவைன் மிஷனரிக்கான போட்டி ஆரம்பிக்குது. இதுல மொத்தம் 3 படிகள் இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இதுல ஒரு மிகப்பெரிய காமெடி என்ன தெரியுமா? நம்ம ஃபின்னு இந்த போட்டியில வந்து கலந்துருக்கா. எப்படின்னு தெரியுமா? இந்த டிவைன் மிஷனரி போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் 3 தங்க காயின் இருந்தா போதும். அந்த 3 தங்க காயினை நம்ம ஹீரோ கொடுத்துட்டா இந்த பைபிள மூக்கால அழுதுகிட்டு இருப்பான் பாருங்க. எனக்கு இதெல்லாம் வரத்துக்கு விருப்பமே இல்லை. அந்த பைபிள வாலண்டரியா எடுத்துட்டு போட்டுட்டா அம்மே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் என்னத்த சொல்றது. இந்த பக்கம் ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த கண்ணாடிக்காரன் வந்து நான் இருக்கிற வரைக்கும் வெளி உலகத்தை சேர்ந்த யாருக்குமே உனக்கு மேஜிக் பவர் இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரியாது, புரிஞ்சுதா? இதுல முடிஞ்சா ஜெயிச்சு காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சட்டையை கழட்டி போட்டு நிற்கும் போது இவனோட மசில்ஸ் எல்லாம் திருப்பி ஹீரோ கிட்டே பேசுதுங்க. என்ன மேஷி முன்னாடி இருக்கிறவன் உன்னை பார்த்து தமாஷ் பண்ணிட்டு இருக்கான், உன்னை பத்தி தெரியாத அவனுக்கு சொல்றான், அவனுக்கு நம்ம அடிச்சு தூக்க போறோம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப நன்றி டாம் கெவின் அப்படின்லாம் அந்த மசில்ஸ்க்கு பேர் வச்சிருப்பான் பாருங்களேன். செம்ம.
என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு தலைவன் வெளியே வரும்போது மற்ற எல்லாருக்கிட்டையுமே 5 காயினுக்கு மேலே இல்லை. ஆனா நம்ம தலைவன் கிட்ட மட்டும் 7 காயின் இருக்குது. ஆனா சுத்தி இருந்த எல்லாருமே இவன் தானே மேஜிக் பவர் இல்லாத ஒருத்தன், போ 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 முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த பின்ன ஐயோ எக்காரந்த கூட இவன் மன உளைச்சல் காலாக இருக்கக்கூடாது, நாம தான் போய் என்கரேஜ் பண்ணணும்னு கிட்ட போகும்போது ஹீரோவை பார்க்கணுமே. அவன் டிப்ரெஷன் மோடுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. சரி இப்போ இவங்களுக்கான முதல் போட்டி என்னன்னு தெரியுமா? ஒரு சாவியை எடுக்கணும். ஆனா அந்த சாவி ஒரு பலூனுக்குள்ள இருக்கும். அந்த பலூனை மேஜிக்கால மட்டும்தான் உடைக்க முடியும். கையால தொட்டா அது டம்மால்னு வெடிச்சு செதறிடும். இதை கேட்ட பின்ன நல்ல வேலை, நான் கூட பெருசா ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சேன், பலூன் உடைக்கிறதானே அசால்ட்டா பண்ணிடலாம்னு சொல்லி வாய மூடல. பின்னாடியே 3 கெட்டா எரும மாடு மாதிரி வந்து அது ஆடு எரும மாடு சேர்ந்ததா ஏதோ ஒண்ணு, அது உங்களை வேட்டையாட தோர்த்தோம், அதுங்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே பின்ன அழுவா பாருங்க. ஐயோ ரியாக்ஷன் அல்ட்டிங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த எக்ஸாமுக்குள்ள போக முடியும். அதாவது இந்த ஸ்டேஜ்ல யாரெல்லாம் சாவி எடுக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியும். அது இல்லாம இந்த இடத்துல ஒரு மாய கண்ணாடி ஒண்ணு வரும். இங்க இருக்கிற மாய கண்ணாடி அங்க போர்க்களத்துல நம்ம ஆளுங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே இன்ச் டு இன்ச் பக்காவா அப்டேட் பண்ணும். அந்த நேரத்துல கதவை ஓப்பன் ஆகுது. நம்ம ஆளுங்க உள்ள போனா இது ஏதோ பாக்குறதுக்கு சிகப்பு நேரத்துல கிட்டத்தட்ட நரகத்துக்குள்ள வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆனா உள்ள நடக்கிறதுலாம் தக்காளி முரட்டு காமெடியா இருக்குங்க. ஒரு பயவுல என்ன பண்றதுன்னு தெரியாம பித்தா பித்தான்னு முடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆடு வந்து அட்டாக் பண்ண, இவன் பதிலுக்கு அட்டாக் பண்ண அந்த ஆட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா எந்த ஒரு மேஜிக்கும் அது மேல வேலை செய்யாதாங்க. அப்புறம் என்ன, அவனை அடிச்சு முதல்ல வெளியே வரதே அந்த பயபல தான். பாவத்தை மொத்தமா உள்ள போனது 12 பேரு. அதாவது 3 குரூப் இருக்குல்ல, ஒரு குரூப்புக்கு 4 பேரை செலக்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. உள்ள இருக்கிற எல்லாருமே சாவி எங்க தாண்டா போச்சு, சாவி எங்க இருக்குன்னு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பித்தா பித்தான்னு முடிச்சுட்டு இருக்கும்போது திருத்துப்புன்னு அந்த ஆட்டு பயபல பின்னாடி வர ஓங்கி ஒரே குத்து தான் அந்த ஆடை அப்படியே மண்டி போட்டுருதுங்க. இதை பார்த்த எல்லாருமே சும்மா அசந்து போயிருவாங்க. சரி இப்ப நம்ம சாவியை எங்க போய் தேடுறது அப்படின்னு யோசிக்கும் போது திருதுப்புன்னு அந்த ஆட்டு பயபல எந்திரிக்க, என்னடா ஹீரோ கூட்ட அடி வாங்கிட்டு எந்திரிக்கிறான்னு கேட்டீங்கன்னா அந்த ஆட்டுக்கு உயிரே கிடையாது, வெறும் ஆத்மா மட்டும்தான். அதனால அதுக்கு எவ்வளவு அடி வாங்கினாலும் அதே வேகத்திலே பயபல ஹீல் ஆயிரும். அப்படின்னா சரிதான், இதுக்கு மேல நான் ஓட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ புத்தடிச்சு ஓடுவா பாருங்க. தக்காளி வரண காமெடியா இருக்குங்க. அப்படி ஓடும்போது எவனோ ஒருத்தன் சின்னதாக கூடிய மந்திரத்தை போட்ட உடனே நம்ம ஹீரோ அநியாயத்துக்கு குட்டி ஆயிடுறான். ஆடு கண்ணு தெரியாம அது பாட்டுக்கு நேரா ஓடி போயிருது. அங்க இருந்து ஒருத்தன் வா 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 இந்த பக்கம் வா அப்படின்னு சொன்னதை ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆடு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் 2 பேருமே நார்மல் ஆயிடுறாங்க. ஒன்னும் இல்ல, அந்த ஆட்டுக்கு கண்ணு மட்டும்தான் தெரியாது, ஆனா காது நல்லா ஷார்ப்பா கேட்கும். இப்ப நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி, இது போட்டியாவே இருந்தாலும் நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நாமெல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்குப்பா நன்றி? நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்து வேலை செஞ்சோம்னா போதும், ஒன்னாவே இந்த போட்டியை ஜெயிச்சு ஒன்னாவே இங்கிருந்து வெளியே போகலாம். என்ன சொல்ற? என்ன திடீர்னு நல்ல விதமா நடந்துக்கிறான், வினோதமா இருக்கு. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம முதல்ல அந்த சாவியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு அந்த பைபிள் ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவை பார்க்கணுமே. பைபிள் அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருப்பான் பாருங்களேன். ஐயோ என்னையாச்சு, என்ன மன்னிச்சிருங்க. டீப்பான கான்வர்சேஷன்லாம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என் மைண்ட் ஆஃப் ஆயிரும். பேசாம நாம வேணும்னா ஒன்று செய்யலாமா, நம்ம அந்த ஆட்டை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும், ஒருவேளை அதை நமக்கு வழிகாட்டினாலும் காட்டலாம் இல்லையா அப்படின்னு சொன்னதும் இது கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம ஆளுங்க 2 பேரும் அதை தான் ஃபாலோ பண்ண போறாங்க. ஆனா இது கூட பரவாயில்லைங்க. இந்த பக்கம் இருந்த நம்ம டாட்டு சாவு எங்கடா இருக்கு அப்படின்னு அடித்தொண்டையில கத்த, பின்னாடியே அது வரட்டிக்கிட்டு வரும். நம்மளும் புத்தடிச்சு ஓடுறதெல்லாம் சீரியஸா வெறி. இந்த பக்கம் நம்ம ஆளுங்க 2 பேரையும் பாக்குறமே, ஆட்டு பின்னாடியே கச்சிக் முச்சிக்குன்னு சத்தமே இல்லாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ரியாக்ஷன் தாங்க சீரியஸா வெறியா இருக்கும். அதுவும் தெரியாதனமா ஹீரோ கால் தடிக்கு கீழே விழுக போகும்போது நம்ம மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அப்படியே அந்த ஸ்டெப்பு போட்டுட்டு நிப்பா பாருங்க. ஐயோ ஆட்டவா அல்ட்டி. அதுவும் நம்ம சேஃப் ஆகிட்டோம் அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேரும் கொடுத்துக்கிற ரியாக்ஷன் இருக்குது பாருங்க. ஐயோ ஆண்டவா எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, வேற லெவல்ரா நீங்க. ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க தேடி வந்த பலூனை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோ கிட்ட போய் அதை தொட உடனே அது வாம்னு கத்த, பின்னாடியே தாடு வரட்டிக்கிட்டு வர நம்மளுக்கு இந்த பக்கம் மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க பாருங்களா, ஓடி போயிட்டு. எப்பா சாமி, இதை தொட்டாலே பலூன் வாழ்னு கத்துது. ஆடு வேற வெட்டுன்னு வெட்ட வருது. என்ன பண்ணலாம், பேசாம மேல இருக்கிற பலூனை உடைக்க ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோ நேரடியா பறந்து போய் மறுபடியும் அந்த பலூன்ல முட்டை, அது மறுபடியும் வாழ்னு கத்த, மறுபடியும் அந்த ஆடு வரட்டது நம்மளுக்கு பூந்தடிச்சு ஓடி போய் இந்த பக்கம் மூச்சு வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் சாப்பி முடியல போக. சரி ஓகே, அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம், கீழே இருக்கிறத கல்லால அடிச்சு ஒட்டு மொத்தமா அந்த பலூனை முடிச்சு விட்டு மீதிய வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணும்போது கீழே இருக்கிற பலூன் பக்கவா உடஞ்சிருச்சு. ஆனா மேல இருக்கிற பலூனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த டைம்ல ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. கீழ் வழியா ஓட்ட இருக்குது, இது வழியா காத்து ஊதுனா கண்டிப்பா மேல இருக்கிற பலூன் பெருசாகி டபால்னு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை
இதை கவனிச்ச ஹீரோ பக்கத்துல இருந்த பைபிள கிட்ட சொல்ல அந்த பைபிள அந்த பலூனை ஊதி பெருசாக்குறான். இதை எல்லாருமே சுத்தி இருந்து என்னடா நடக்க போகுதுன்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது திருத்துக்குள்ள நம்மளால ஷர்ட் எல்லாம் கழட்டி விட்டு ரெடியா வரான். என்னடா ஏதாவது அடிச்சு உடைக்க போறானா, ஆனா அதுக்குதான் வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கும் போது பைபிள பிரேக் டான்ஸ் ஆடுறதுக்காக பக்காவா போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருப்பான் பாருங்களேன். சாமி யாரு சாமி நீயே? இதை பார்த்தா சுத்தி இருந்த எல்லாருமே வாயை பிறந்துருவாங்க. இவன் என்ன பண்ண போறான்னு யாருக்கும் ஒன்னும் புரியல. ஆனா அந்த பயவுல சும்மா கர கர கரன்னு சுத்திக்கிட்டே போய் பக்காவா அந்த காத்து உள்ள போகும்ல, அது கடையில நின்றுட்டு சும்மா கர 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 கரன்னு அசுர வேகத்துல சுத்த காத்து உள்ள போகுதுன்னு பலூன் நல்லா பெருசாக்கி டமால்னு வெடிச்சு சாவி கீழே விழுகும் பாருங்களேன். சீரியஸா வேற லெவல் ஹீரோ கலக்கிவிட்டான். இதை பார்த்த ஆடியன்ஸ் முடிஞ்சது தான் சாணியில செருப்ப முக்கி அடிச்ச மாதிரி ஆயிப்போரு. ஒரு சிலருக்கு ஆச்சரியம், ஒரு சிலருக்கு பேரதிர்ச்சி. இந்த பக்கம் நம்ம ஆளுங்க சாவியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கத்தி சொன்னதும் போதும் ஆடு வரட்டது நம்ம ஆளுங்க புத்தரிச்சு மறுபடியும் ஓடி போயிடுறாங்க. எதுக்கு சின்னதா சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னா கூட எப்படிங்க அதெல்லாம்? அதே மாதிரி இந்த பக்கம் லான்ஸும் ஹீரோ பண்ண மாதிரியே காத்த பெருசா ஊதி பக்காவா உடச்சு போட்டுறான். பின்னாடியே நிறைய பேர் சாவியை எடுத்துறாங்க. இந்த பக்கம் ஃபின்னு மட்டும் உட்காந்து கதறிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்து கூப்பிட, ஐயோ மன்னிச்சிருக்க அப்படின்னு இந்த பயவுல காலில் விழுகாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்குதா. வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாட்டு. டேய் பதறாதரா, அம்மா சாவி உனக்கு கிடைச்சிச்சா? இன்னும் இல்லையா? சரி வா உனக்கு சேர்த்து சாவி தேடுவோம் அப்படின்னு பொச்சுக்கிற பயவுல இவனையே தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆளுங்களை பார்க்கணுமே, ஹொரே ஹொரேன்னு கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க திருந்த மாட்டானுங்க போல. ஹீரோ, நாம இந்த சாவி கிடைச்சதுக்கு நீதான் முக்கியமான காரணமா இருக்க, அதனால இந்த சாவியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு இவங்கிட்ட நீட்டினதுமே பயவுல முகமே மாறி போயிருதுங்க. இல்ல வேண்டாம், இந்த சாவியை நீயே வச்சுக்கோ. உன்னை பத்தி ரெயின் சொல்லும் போது சத்தியமா நான் நம்பல. நீதான் இந்த உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர போறன்னு சொன்னா. உன்னை நல்லவன்னு சொன்னா, ஆனா எனக்கு உன் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. ஆனா எப்ப நம்புற? உண்மையாலுமே நீ நல்லவன் தான். இந்த போட்டியில ஜெயிச்சிரு, இந்த உலகத்துல மாற்றத்தை கொண்டு வா. அதுதான் ஒரு சீனியருக்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதை. சாவியை நீயே வச்சுக்கோ. பர் வழி அந்த பக்கம் தான் இருக்கு, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஹீரோவுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஹீரோ கிட்ட போய் அரிகாத்தோ மொசைமசா அப்படின்னு சொல்லி, அதாவது நன்றி சொல்லிட்டு நேரடியா இந்த கேட்டை விட்டு வெளியே வர கடைசியா மீதி இருக்கிறது ஒரே ஒருத்தர் மட்டும் தான். ஆனா அந்த டைம்ல இந்த சீனியர் பின்னாடி யாரோ வந்து கல்ல கொண்டு அடிக்க அடுத்த சீனே அட்டாக் ஆரம்பிக்குது. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள இருந்து சீனியர் வெளியே வர, பரவாயில்லையே பையன் சமாளிச்சிட்டான் போல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆளு பொத்துன்னு விழுகிறான். பின்னாடி வேற ஒரு காட்டா வந்து நிக்கிறான். உன்ன மாதிரி கேவலமான தோத்தாங்கோழி எல்லாம் ஆர்காவில இருக்கிறதுக்கு துளி கூட தகுதியே இல்ல அப்படின்னு இவனோட தலைய போட்டு மிதிக்க ஹீரோ கடுப்பாகி கிட்ட வந்து, இன்னும் ஒரு முறை அவருக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு ஹீரோ வார்னிங் கொடுக்கவும் அந்த பைபிள்ல வேணும்னே ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோ மேல ஊத்தும் போது, ரைட்டு இன்னைக்கு இவன் செத்தான்னு நாம நினைச்சா அந்த பைபிள்ல என்னடா பொசுக்குன்னு ஒரு ஜூஸை எடுத்து அதுல இவன் ஊத்துன தண்ணியை பிடிச்சி பாட்டில் அடிச்சு சும்மா குலுக்குன்னு குலுக்கி அதை குடிச்சு விட்டு இது என்னோட ட்ரிங்க் டைம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். சுத்தி இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. சீரியஸாவே கலங்கி விட்டான். சிச்சுவேஷன் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தலைவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த சிச்சுவேஷன் பயங்கர சூடாக மேல சொல்லிட்டு இருந்தவங்க, ஓய் 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 இருங்கப்பா, எதுக்காக இப்ப அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க? அடுத்த டெஸ்ட் உங்களுக்காக தயாரா இருக்கு. இதுல மீதி இருக்கக்கூடிய 9 பேரும் 3 டீமா பிரிய போறீங்க அப்படின்னு சொன்னதுமே மேல இருந்த ஸ்டார் மாதிரி வந்து 3 டீமா அதை பக்காவா பிரிச்சு விடுது. கூடவே ட்ரெஸ் சேர்த்து தான் போட்டு விடுது. நம்ம ஹீரோ, ஃபின்னு, டாட் இவங்க 3 பேரும் ஒரே டீம்ல இருக்காங்க. சொல்ல போனா ஃபின்னுக்கு சேர்த்து டாட் சாவியை தூக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த 9 பேரும் 3 டீமா பிரிஞ்சிருக்கிறதுனால உங்க 3 டீமுக்கும் தலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்டல் கொடுக்கும். யாரு கடைசியத்துல வரும்போது அதிக கிறிஸ்டல் வச்சிருக்கீங்களோ அந்த டீம் தான் வின்னர், அவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோவை பாக்குறமே அவுட் ஆஃப் ஆர்டர்ல இல்ல மண்டை குழம்பி மண்டலாய் போய் அவன் மைண்டுக்குள்ளே எட்டுட்டு போக ஓடிக்கிட்டு இருக்குது. 50-60 வயசுல வர வேண்டிய குழப்பம்லாம் இப்பவே வந்துருச்சுங்க. இதை பார்த்த டாட்டு, ஏக்கோ எதை சொல்றதா அந்த சிம்பிளா சொல்ல மாட்டியா? பாத்தியா நீ பெருசா சொல்லவும் எங்க தலை பாயாசத்துல கால வச்சு வலிக்கு விழுந்த மாதிரி கண்ட மணிக்கு சுத்தி இருக்கிறாரு. சிம்பிளா நானே சொல்லிக்கிறேன், நீ முதல்ல வாய மூடு. ஒண்ணு தலை, நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்டல் கிடைக்கும், அதை பத்திரமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். ரிலாக்ஸ் முதல்ல நார்மல் மேட்டுக்கு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தலைவன் கொஞ்சம் தெளிவாகிறான். ஆடா பாய், இதுல லான்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் தனியா போயிட்டான். பட் இட்ஸ் ஓகே. இவங்க கையில கிறிஸ்டல் வந்து விழுக ஃபின்னுக்கா என்ன ஆனாலும் சரி இந்த கிறிஸ்டலை நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லும் போது ஹீரோ தெரியாம கீழே போட்டு கிறிஸ்டலை உடச்சு விடுவா பாருங்க. நம்மளால கத்துறதெல்லாம் சீரியஸா அல்டிமேட். சரி ஓகே பரவாயில்ல, ஒண்ணு தானே உடச்சிருக்கு, அதான் 2 இருக்குல்ல அப்படின்னு நினைக்கும் போது தெரியாதனமா டாட்டு கீழே போட்டு உடச்சு விடுவா பாருங்களேன். ஆனா கொலகார பாவிகளா என்ன சாவடிக்கிறதுக்கிட்டே வந்திருக்கீங்களா? ஒரு கிறிஸ்டலை வச்சு நம்ம என்னடா பண்றதுன்னு கதறிட்டு இருக்கும்போது இவனுக்கு 2 பேரும் மேல் சிம்பலை காட்டி, ஒன்னும் கவலைப்படாத, நாங்க 2 பேரும் உன்னோட பாதுகாப்புக்கு இருக்கிற வரைக்கும் அந்த கிறிஸ்டலுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னதும் சரி ஓகே, கெட்டதுலயே ஒரு நல்லது ஒண்ணு நடந்திருக்கு. இவனுக்கு 2 பேரும் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் என்ன தொடறதுக்கு எவனாலையும் முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம ஃபின்னுக்கு ஆழமா இருக்கு. அடுத்து என்ன, இவங்களை நேரடியா அடுத்த ஸ்டேஜுக்கு ஷிஃப்ட் பண்ண இப்பதான் தக்காளி ஒரு மரணமான ட்விஸ்ட். ஏன்னா வழக்கம் போல இவங்க ஒரு டீம் தானே, ஒரு டீம்னு சொல்லிட்டு ஒன்னா இறக்கி விடாம எல்லாரையும் தனித்தனியா இறக்கி விட்டாங்க. ஃபின்னு மட்டும் தனியா மாட்டிக்கிட்டா. ஐயோ குருவி கூண்டுல குண்டு வச்ச மாதிரி தனியா வந்து மாட்டிக்கிட்டனே
அப்படின்னு இவன் கத்தறலாம் சீரியஸா வேற லெவலு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பசங்க கையெல்லாம் மந்திரக்கோள் இருக்குதுல்ல, அதுங்களுக்குன்னே ஒரு தனி வரலாறே ஒண்ணு இருக்குங்க. பழங்காலத்துல 13 மந்திரக்கோள்கள் இருந்திருக்கு. அது எல்லாமே பயங்கர சக்தி வாய்ந்தது, தன்னோட முழு சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய வல்லது. அதுங்க எல்லாத்தையும் என்னென்ன தெரியுமா சொல்லுவாங்க, மாஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ்டர் கேன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரக்கோளை யாராவது ஒருத்தர் பயன்படுத்துறாங்க அப்படின்னாக்கா அவங்க கூட சண்டை போடுறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல, அவங்கள வீழ்த்தவே முடியாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருந்த நம்ம ஃபின்னு, அடா பாவிகளா தனியா கோத்து விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு பயபல கத்தி கதறிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இருந்த இவனுக்கு 2 பேரும் போச்சு வசமா மாட்டிக்கிட்டோம். ஃபின்னு வாயில எவனும் பின்னு பிடிச்சு குத்தாம இருந்தா சரிதான், அதுக்குள்ள எப்படியாவது அவன் கிட்ட போயே ஆகணும். ஆனா எப்படி போறதுன்னு 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஃபின்னோட நிலைமை தான் ரொம்ப பாவம். ஆஹா சூனாப்பானா, கையில இருக்கிறது இந்த ஒரே ஒரு கிறிஸ்டல் தான்டா, எப்படியாவது உசர கொடுத்து காப்பாத்திரணும் அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா முன்னாடி ஒருத்தன் மண்டி போட்டு கிடக்குறான், பக்கத்துல ஒருத்தன் கையில கத்தி குத்துப்பட்டு நின்னுகிட்டு இருக்கான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வம்புழுத்த அதே பயபுல ஒன்ன மாதிரி அல்பங்கெல்லாம் என் கூட எல்லாம் மோதலாமா, மோதி இருக்க கூடாது அப்படின்னு அந்த கத்தி எடுத்து தனக்கு தானே குத்திக்க இந்த பயபுல வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறான். என்னடா இவன், அவன் தன்னை தானே குத்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தவன் எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறது தான் புரியல. ஒரு கட்டத்துல ஆளு இறக்குற ரேஞ்சுக்கு போயிட்டானா பாத்துக்கோங்க. இதப்ப ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருந்த ஃபின்னு ஆத்தாடி ஆத்தா, எமன் 8ஆம் நம்பர் பஸ்ல ஏறி எகுத்த பால்ல வந்து நிக்கிறான். இவன் கண்ணுல மட்டும் சிக்கிற கூடாது, தன்னைத்தானே ஒரு சுவர்னு நினைச்சுக்கிட்டு இந்த பயவுல பம்பிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நார்மலா எட்டி பார்க்கும்போது நல்ல வேலை அந்த பயவுல போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பின்னாடி வந்த அந்த பயவுல சார்வால் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டதும் போதும் இந்த பயவுலைக்கா மரண வீதியாகுது. அது மட்டும் இல்லாம அந்த ரெட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிலை மாதிரி ஒண்ணு வந்துட்டு போகுது, கண்ணை கட்டி இருக்கக்கூடிய ஒரு தேவதையோட சிலை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போதான் நம்ம முதல் முறையா பாக்குறோம் இல்லையா. இங்க பாரு, ஒன்ன மாதிரி ஒரு புள்ள பூச்சி கிட்ட சண்டை போறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல, நீ அந்த கிறிஸ்டலை என்கிட்ட கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முறக்க இந்த பைபிள். ஐயோ இவனை பார்த்தாவே பயமா இருக்குது, கண்ணீர் விட்டு கவரையிட்டு இருப்பான் பாருங்களேன், அல்டிமேட்டு. இருந்தாலுமே தன்னோட மனசுக்குள்ள இந்த கிறிஸ்டல தான் மாசோட எதிர்காலமே இருக்குது, எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாதுன்னு உள்ள மந்திரக்கொலை எடுக்கலாம்னு போகும்போதே திடீர்னு இந்த பயவுல பயங்கரமா ரத்தம் கக்குறான். என்னடா ஆச்சு, இவன் உடம்புல எந்த விதமான காயமும் இல்ல, அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த பயவுல கத்தி எடுத்துட்டு தன்னை தானே குத்தி இருக்காங்க. நான் கேட்கும் போது கிறிஸ்டல் அமைதியா கொடுத்திருந்தா உனக்கு இந்த வலி வேதனையும் தேவையா, இப்போ கூட ஒண்ணு கெட்டு போகல, அந்த கிறிஸ்டலை மட்டும் என் கிட்ட கொடுத்துரு, இந்த வலியும் வேதனையிலிருந்து உனக்கு நான் விடுதலை கொடுக்குறேன், இதுக்கு மேல நான் உனக்கு எந்த விதமான டார்ச்சரும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பைபிளை மறட்டும் போது இவனுக்குள்ள என்னதான் பயம் இருந்தாலும் இவனுக்கு மனசு முழுக்க முழுக்க ஹீரோ மட்டும்தான் இருக்கான். இது மாஷோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது, என் உசரை கொடுத்தவதை இதை நான் காப்பாத்தியே தீருவேன், இப்ப நம்ம மேஜிக்கை பயன்படுத்த வேண்டியதுதான் அப்படின்னு இந்த பைபிளை டக்குன்னு மந்திரக்கோளை எடுத்து மேல பார்த்து என்னமோ மேஜிக் பண்ண. அந்த ரெட்டு மேல பார்த்துட்டு என்னடா ஒன்னத்தையும் காணோம், அப்படி என்னடா மேஜிக் பண்ணான்னு கீழே திரும்பி பார்த்தா நம்மள உசர கையில பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்க. அடா பாவி மனுஷா, இவன் கூட விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இவன் போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு சக்தி வந்து அட்டாக் பண்ண. இதுக்கு முன்னாடி ஒரு பைபிளைய போட்டு படுக்க வச்சிருந்தால அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் ஆகி வந்து நிக்கிறான். அது மட்டும் இல்லாம இவனால கத்தியில குத்துப்பட்ட அந்த பைபிளையும் ஆள காணோம். சோ இந்த மாதிரி டெலிபோர்ட் பண்றதுதான் நம்ம ஃபின்னோட பவரா, சூப்பர். அப்புறம் ஏன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான் புரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு இது அவனை தடுக்கும், அதுக்குள்ள நம்ம போய் எப்படியாவது மாஷை கண்டுபிடிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காலில் இருந்து ரத்தம் வந்து ஆளு பொத்துன்னு கீழே விழுகிறான். ஏன்னா பின்னாடி வந்து நிக்கிறது ரெட்டு. உன் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ இந்த விளையாட்டை பாக்குறியா அப்படின்னு கத்தி எடுத்து தன்னை தானே கச்சக் 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 கச்சக்குன்னு குத்திக்க. நம்ம ஃபின்னு பாவங்க வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வெளியே இருந்து பார்த்த ஆடியன்ஸ் ஏன் இப்படி பண்றான், இப்படியே போச்சுன்னா அவன் செத்து போயிருவான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கே மனசு பயங்கரமா பதபதைக்குது. உள்ளுக்குள்ள அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக என்ன எதிர்த்து நிக்கிறோம்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது நீ சொல்றது சரிதான், என்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி சக்திகள் இல்ல, நானும் ஒரு கோழைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு பொசுக்குன்னு அட்டாக் பண்ண அந்த பவர் வேற எங்கேயோ போகுது. உன்னை பார்த்தா எனக்கு ஈரக்கொலைய நடுங்குதுதான், ஆனா என் நண்பனோட வாழ்க்கை இந்த கிறிஸ்டலை நம்பிதான் இருக்கு, கண்டிப்பா இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது. அடேங்கப்பா என்ன ஒரு தைரியம் அப்படின்னு அவன மாதிரியே நீயும் போய் சேரு அப்படின்னு தன்னோட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு லேசா அறுக்க ஆரம்பிக்க. ஃபின்னோட கழுத்துல இருந்து ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல திடீர்னு ஹீரோ இங்க வந்து ரெட்டோட தலைய பிடிச்சி செவுத்துல நசுக்குவான் பாருங்க. மாஷு பக்கா டைம்ல மாஸ் அட்டரி கொடுத்துட்டான், தக்காளி கொளுத்தி விட்டான். போங்க என்ன மன்னிச்சிருப்பேன், நான் காலதாமதமா வந்துட்டேன், இருந்தாலும் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும், கிறிஸ்டலை பத்திரமா பாத்துக்கிட்டல, இதுக்கு மேல உனக்கு உறுதுணையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட வரும்போது ஹீரோவுக்கு ரத்தம் வருது. திரும்பி பார்த்தா அந்த பைபிள எந்திரிச்சு வந்து நிக்கிறான். மறுபடியும் அவனுக்கு பின்னாடி அந்த பெரிய சிலை வந்து நிக்குது. அது மட்டும் இல்லாம ரெட்டு ஒரு மந்திரக்கோலை எடுத்து, இது என்ன தெரியுமா, இதுக்கு பேரு தான் மாஸ்டர் கே
கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மந்திரக்கோளை பார்க்கணுமே ஏதோ இதய துடிப்பு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. பழங்காலத்துல அதிசக்தி வாய்ந்த 13 மந்திரக்கோள் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒண்ணுதான் இது. இவன் பிறந்த உடனே அந்த மந்திரக்கோள் இவனை தேர்ந்தெடுத்ததுனால இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே வலினா எப்படி இருக்கும் அது என்னன்னு கூட இவனுக்கு தெரியாது. இதை பார்த்து நம்ம ஹெட் மாஸ்டர் தான் ஹீரோவை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாருங்க. ஏன்னா இது மிகப்பெரிய செம்மையான ஒரு டஃப் காம்படிஷனா இருக்க போகுது. அதுவும் அந்த பயபுல கத்தி எடுத்துட்டு தன்னைத்தானே கச்சக் கச்சக்குன்னு குத்திக்க இந்த பக்கம் ஹீரோவுக்கு ரத்தம் சும்மா பீச்சுக்கிட்டு அடிக்குது. இருந்தாலுமே வலி தாங்கிக்கிட்டு அப்படியே கன் மாதிரி நிக்கிறான் தலைவன். சாட்டனா கிட்ட வந்து ஓங்கி அடிச்சா பதிலுக்கு அடி இவனுக்கு தாங்க விழுகுது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி அடிச்சு பார்த்ததுல நம்ம ஹீரோவுக்கு கலங்கி போனதுதான் மிச்சம். ஏன்னா இவனோட அடி எந்த அளவுக்கு பவரா இருக்கும்னு இவனுக்கு இப்பதான் முதல் முறையா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவனுக்கே கலங்கி போயிருக்குது இவனோட அடி. டேய் தம்பி, நீ எல்லாம் எனக்கு முன்னாடி ஒரு ஆளே கிடையாது. அதுவும் அங்க ஒருத்தன் படுத்து கிடக்குறான் பாரு, அவனோட அண்ணன் எந்த அளவுக்கு பவரானவன் தெரியுமா? இவெல்லாம் இங்க இருக்க தகுதியே இல்லாதவன் சொல்லும் போதுதான் தெரியுது. நம்ம டிவைன் மிஷனரி ரெயின் இருக்கான்ல, அவனோட தம்பி தாங்க நம்மளோட ஃபின்னு. அட்டா பாவிகளா, சொல்லவே இல்ல. ஏன்பா தம்பி, என் கண்ணு முன்னாடியே என் நண்பனை பத்தி தப்பா பேசுறியா? நீ சொல்ற மாதிரி அவனுக்கு அதிகப்படியான சக்தி இல்ல, அவன் அப்படி இப்படின்னு நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த கிறிஸ்டலை இவ்வளோ நேரம் புட்டிச்சு வச்சிருந்தான் பாத்தியா? உன்னை பார்த்து பயந்து போனாலும் உன்னை எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணான் பாத்தியா? அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் எவ்வளவு தைரியசாலின்னு. நான் எல்லாமே இவ்வளோ நேரம் உன்னை சமாளிச்சிருக்கான். இதுக்கு மேல நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கையை முறுக்கும் போது தக்காளி நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு எந்திரிக்கும் பாருங்க. சீரியஸா அல்ட்டி. இதுக்கு மேல ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருந்தான். 1-2 இல்லைங்க, நான் ஸ்டாப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி பொதுவா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இவனுக்கு திருப்பி வரும், அது மட்டும் தானே. அதுவே நான் ஸ்டாப்பா அடிக்கும் போது அவனோட பாடி ஹீல் ஆகிறதுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உடனே செம்ம ஃபாஸ்டா ஹீல் ஆகுது. ஆனா ஹீரோ அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இவனுக்கு பின்னாடி ஒரு சிலை மாதிரி ஒண்ணு இருந்துச்சுல, அந்த தேவதையோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதுவும் கடைசியா காட்டையை காட்டி விட்டுவாம் பாருங்க ஒரு அடி. பின்னாடி இருக்கிற சிலை வலி தாங்க முடியாம கத்துறது தாங்க வேற லெவலு. இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குற ஆடியன்ஸுக்கும் புரியல, அடி வாங்குற அந்த ரெட்டுக்கும் சுத்தமா புரியல. ஒரு கட்டத்துல வெறியான அந்த தேவதை திடுதுப்புன்னு ஒரு மாதிரி அரக்கையா நிக்குதுங்க. அதுவும் கையில ஒரு ஊசியை வச்சுக்கிட்டு. அதுவும் எந்த தண்டி ஊசி தெரியுமா? அது ஹீரோவை பார்த்துட்டு நான் ஸ்டாப்பா அனுப்ப நம்மால அங்கிட்டு இங்கிட்டு சருக்கு புருக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கான். எங்கிட்டா அவ்வளோ ஃபாஸ்டா ஓடுற அப்படின்னு ரெட்டு பைப்ல கத்தி எடுத்து தன்னைத்தானே நெஞ்சில குத்திக்க ஹீரோவுக்கு ரத்தம் வருது, வலிக்குது. இருந்தாலும் ஓடுறத மட்டும் நிறுத்தல. அந்த ஊசி மழை நின்னதுக்கு அப்புறம் உள்ள இருந்து அந்த மந்திரக்கோளை எடுத்து, அது ஒரு இரும்பு மந்திரக்கோள் தானே, அதை அப்படியே தன்னோட கையாலேயே வளைச்சு அதுல இருந்து ஒரு டென்னிஸ் பேட்டும் ஒரு பாலும் தலைவன் செய்வான் பாருங்களேன். சுத்தி இருந்த எல்லாருமே அரண்டு போய் பாக்குறாங்க. என்னடா நடக்குது இங்க, இவனுக்கு எப்பறம் இவ்வளவு பவர் அப்படின்ட்டு. அந்த பாலை வச்சு டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி ஓங்கி ஒரே அடி. முன்னாடி இருந்த ரெட்டுக்கு அடி விழுவுன்னு பார்த்தா பின்னாடி இருந்த அந்த சிலையை அடிச்சிருப்பான் பாருங்க தலைவன். நீ இருக்கிற வரைக்கும் தானே இவனுக்கு வலினா என்னன்னு தெரியாது. தக்காளி நீயே உயிரோட இருக்க கூடாது, சாவுன்னு வச்சு நான் ஸ்டாப்பா அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒவ்வொரு முறையும் ஊசியை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி 2 செகண்ட் கேப் கிடைக்குது. அந்த 2 செகண்ட் கேப்ல நம்மளால அடின்னு அடிப்பா பாருங்க. எல்லாருமே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹெட் மாஸ்டர் உட்பட. கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடிக்கு அப்புறம் கடைசியா ஓங்கி ஒன்று அடிக்க அந்த சிலை அப்படியே சுக்கா செதறி போகும் பாருங்க. தலைவன் கடவுளையே போட்டு தள்ளிடுகிறான் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது கடவுளை தீய சக்தியா எந்த கேட்டகரின்னு தெரியாது, பட் ஒட்டு மொத்தமா அதோட கடையை முடிச்சிட்டான். மீதி இருக்கிறதோ ரெட்டு மட்டும்தான் கையில இருக்கிறது, டென்னிஸ் பேட்டு. அதுவும் இரும்பு டென்னிஸ் பேட்டு. நம்ம வாதியாரெல்லாம் குச்சியில கையில வச்சுக்கிட்டு மிரட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி. வலி நான் உனக்கு என்ன நீ நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடுவும் பட்டையில அடிச்சது ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்கும் பாருங்க. பயப்பல அப்படியே படுத்துருவா. ஹீரோ பண்ண விஷயத்த பார்த்துட்டு ஆடியன்ஸால நம்பவே முடியல. இவனால எப்பறா இப்படி ஒரு விஷயத்த செய்ய முடியும், இது உண்மையாலுமே பாசிபிளா, இட் இஸ் இம்பாசிபிள்னு அரண்டு போயிடுறாங்க. ஆனா ஹெட் மாஸ்டர்க்கா இந்த மாதிரிலாம் நடக்கும்னா மனுஷனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. கலைக்கிட்டன் மட்டும் பாராட்டுறாரு. கீழே படுத்த ரெட்டு, இதுக்கு பேருதான் வலியா? இது எந்த அளவுக்கு மோசமான ஒண்ணா? இது தெரியாம இப்படிப்பட்ட கொடூரமான வலியை நான் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாரும் வலியிலும் வேதனையிலும் எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன். ஆனா முன்னாடி இருக்கிற இவன் யாரு? இவன் உடம்பு எதால செய்யப்பட்டது? அவனுக்கு இணையானவன் நம்ம கண்டிப்பா கிடையாது அப்படின்னு பயபலா அப்படியே மயக்கம் போட்டுறான். நம்ம ஹீரோவும் இவனை தூக்கிட்டு கிளம்பிடுறான். ஆனா தலைவன் மிரட்டிட்டான்ல,
நம்ம தலைவன் பண்ண அட்டகாசமான சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் இருந்த மியூசிக் கிட்ட 2 பைப்ல சேர்ந்து ஒன்னா மோத வந்திருக்கானுங்க. ஒருத்தன் என்னடா பாறை எடுக்கிறான், இன்னொருத்தன் என்னன்னா அந்த ஓனாயை எடுப்பான் பாருங்களேன், சீரியஸா வேற மாதிரி இருக்குங்க. அவனுங்க அப்படியே பாஞ்சு வரும்போது இந்த பைப்ல மியூசிக்கால அட்டாக் பண்ணா அதுக்கு 2 அசால்ட்டா காணாம போகுது. அது மட்டும் இல்லாம அதுக்கு நேரடியா போய் அவனுங்களை தாக்க போற நேரத்துல ஜஸ்ட் மிஸ்ல ஷீல்ட போட்டு தடுக்கிறானுங்க. ஆனா அடுத்த ஒரு சில நொடிகள்லயே அதுவும் போட்டுக்கிட்டு போய் இவனுங்க தெரிச்சு போய் விழுகிறானுங்க. சோ இவன் நினைச்சதை விட செம்ம பவரா இருக்கான். இதோடய இந்த ரவுண்டு முடியவும் நம்ம ஆளுங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவையும் டாட்டியும் பார்க்கணுமே பைப்ல மூமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. மூமெண்ட் அது வரைக்கும் ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவனுங்க திருதுப்புன்னு ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் அமைதியாகுது. ஏன்னா இதுக்கு மேல நடக்க போறது ஃபைனல் எக்ஸாம், அதாவது 1-on-1 போட்டி போட போறாங்க. நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் மாஷ் அப்படின்னு அந்த பைபிள வேற மிரட்டி விட்டு போக நம்ம ஆளுக்கு லேசா நெஞ்சு அடைக்கும் போல. என்னடான்னு கேட்டீங்கன்னா நெஞ்சு மசில்ஸ் ரொம்ப ஓவரா துடிக்குது அவனை பொழக்கிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. பாவி. இந்த பக்கம் ஹெட் மாஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது முடியல ஆங்கிள் மாட்டின ஒரு பயபல வந்து நடக்க போறது மிகப்பெரிய சம்பவம். உங்களால அதுல தாக்கு பிடிப்பான்னு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா அந்த மியூசிக்கோட பவர் என்னன்னு நான் நேர்லயே பார்த்திருக்கேன். போன வருஷம் மியூசிக் கலந்துக்கல, அதனாலதான் ரெயின் டிவைன் விஷனரியா மாறினா. ஒருவேளை மியூசிக் கலந்துருந்தானா கண்டிப்பா இவன் தான் டிவைன் விஷனரி அப்படின்னு இவன் என்னதான் மியூசிக் பில்டப் கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெயின் இவனை அறக்க பறக்க ஓட வச்சான்ல, அவன்கிட்ட திறமை இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னதான் இவன் மியூசிக்கை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாலும் நம்ம ஹெட் மாஸ்டருக்குள்ள ஆழமான ஒரு நம்பிக்கை ஹீரோ எப்படியுமே மியூசிக்கை ஜெயிச்சிருவான் அப்படின்ட்டு. ஆனா எப்படி? அதே மாதிரி இந்த பக்கம் மியூசிக் பைப்ல தனியா உட்கார்ந்து இருக்கும்போது போன கேம்ல, அதாவது அந்த ஆடு வெட்ட வந்த கேம்ல முதல் முறையா ஒருத்தன் வெளியே வந்தான்ல, அந்த பைப்ல இங்கதான் உட்காந்து நடுங்கிட்டு இருக்கான். டேய் மாஷ், உன்னை சும்மா விட மாட்டேன்னு நேரடியா இவனோட காது கிட்ட வந்து அந்த மாஷ் தான் என்ன தோக்கடிச்சான், அவனை விடாத அப்படின்னு சொன்னதுமே பைப்ல சும்மா சோட்டக்கு தாங்க போடுவான். அதுக்கே இந்த பைப்ல திருச்சி போய் சோத்துல சொல்லி நிக்கிறேன். என்னோட ஃபன் டைம் கிடைக்காத அவன் கூட ஆட போற ஆட்டம் தான் எனக்கு மிகப்பெரிய ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு ஹீரோ கூட மோதுறதுக்கு பைப்ல ரொம்பவே ஆர்வமா இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஆளுங்கள பார்க்கணுமே. ஹீரோ தனியா உட்காந்து இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், நான் நினைச்சது எல்லாமே வரப்போகுது அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கவும் பின்னாடி இருந்த டாட்டு வயலின் வாசிக்கிட்டு இவனை பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பான் பாருங்க. சீரியஸா வெறி. இவன் ஒரு பக்கம்னா திருதுப்புன்னு ஹீரோயின் அதே மாதிரியே தனியா பேச ஆரம்பிக்க, என்னது இன்னொரு கேரக்டரா, சரி ஓகே அவளுக்கும் போய் வாசிப்போம்னு அவளுக்கு சேர்த்து வாசிச்சுட்டு இருக்கேன். ஆக மொத்தத்துல நடக்க போற கேமை பத்தி யாருமே யோசிக்கல, அப்படித்தானே? இதை பார்த்த நம்ம ஃபின்னோட நிலைமை தான் பாவம். அட பாவிகளா, ஆளாளுக்கு என்னடா ஒவ்வொரு உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஹீரோயின் தனியா சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் இருக்க போது, டார்லிங் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண நீ என்ன ஏத்துப்பியா? முடியாதே. சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் வரியா? அப்பயும் முடியாதே அப்படின்ட்டு பகவ இந்த பைப்ல குபரி அழுதுகிட்டு இருப்பான் பாருங்களேன். டேய் என்னடா நடக்குதுங்க? இதுல நம்ம ஹீரோ பண்ற சேட்டை தாங்க தாக்க முடியாது. பைப்ல டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் எடுத்து போட்டு கலக்கி அவன் பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டு இருப்பான் பாருங்களேன். ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. அந்த டைம்ல திருதுப்புன்னு பின்னாடி ஒரு சத்தம், என்னடான்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிறது முடியல ஆங்கில் போட்ட பைப்ல. ஒண்ணு இல்லம்மா, சும்மா அவனை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். நாம வேணும்னா ஒரு சின்ன கேம் போடலாமா? வேண்டாம் முடியாது, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அப்படிலாம் சொல்லாதப்பா. பியூரோ ஆஃப் மேஜிக்ல டேலண்ட் காம்படிஷனோட ஹெட்டே நான் தான். ஒரு ஆள் பியூரோ ஆஃப் மேஜிக் குள்ள வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்னோட உதவி தேவை. உனக்கு அதுல விருப்பம் இல்ல போல. சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, நான் உள்ள வரேன், நம்ம தாராளமா கேம் ஆடலாம் அப்படின்னு சொன்னது அப்படியே அந்த பல்ட்டி அடிப்பான் பாருங்களேன். அடா பாவி மனுஷா. சரி ஓகே நம்ம தாராளமா கேம் விளையாடலாம். ஒரு சின்ன கேம் தான். ஒருவேளை இந்த கேம்ல நீ மட்டும் என்ன தோக்கடிச்சிட்டேன்னு வையேன், கேள்வியே கேட்காம இப்ப நடக்க போற காம்படிஷன்ல ஒன்ன நான் ஜெயிக்க வச்சிடறேன். எப்படி வசதின்னு கேட்டதும் செம்ம ஆஃபர் ஹீரோவுக்கு. சரி கேம் என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் காட்டுற திசையில நீ பார்க்க கூடாது. ஒருவேளை நீ பார்த்துட்டா கேம்ல தோத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா விரல நீட்டினதுக்கே இவனை சுத்தி ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஒண்ணு வந்து நிக்குதுங்க. இந்த வட்டத்தை தாண்டி நீ வெளியே வரக்கூடாது. சும்மா ஒரு 3-4 ரவுண்டு போகும், அவ்வளவுதான். சரியா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த பயபல மேல கை காட்ட உடனே நம்ம ஹீரோ கீழே குனியும் போது கீழே இருந்து ஏதோ ஒரு சக்தி வரும் பாருங்களேன். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. ஏன்டா இதையடா கேம்னு சொன்னா என்னடா உசுரோட விளையாடிக்கிட்டு இருக்க? அடுத்து அந்த பைப்ல 2 திசையை காட்டவும் நம்மளால டக்குன்னு கீழே குனிஞ்சு அது 2யுமே கையை வச்சு பக்காவா தடுத்துறான். அட்டேங்கப்பா, வெறும் கையால வச்சே என்னோட சக்தியை தடுக்கிறியா? உண்மையாலுமே நீ அசாத்தியமானவன் தான். இப்போ என்ன பண்றேன்னு பாப்போம் அப்படின்னு பயபல வாழை எடுக்க அதுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கருப்பு நெருப்பு. ஒருவேளை அந்த நெருப்பு எது மேலேயாவது பட்டுச்சுன்னு வைங்களேன், அவங்க உடம்பு முழுக்க பரவி அந்த ஸ்பாட்லயே அவங்க மண்டை போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஆபத்தான ஒண்ணு. சொல்லாம கொள்ளாம திருதுப்புன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ அந்த சின்ன கேப்ல இருந்தே வேற லெவல்ல எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த வட்டத்துல இருந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஓங்கி உதச்சி அந்த வட்டத்துல இருந்த தரையோட
மேல பறக்கிறதெல்லாம் சீரியஸா வெறித்தனம். அந்த பைப்ல டக்குன்னு 3 திசையை காட்ட நம்மால இப்ப கீழே பாக்குறத தவிர வேற வழியே இல்ல. ஆனால் ஹீரோ அதுல இருந்து பக்காவா எஸ்கேப் ஆனதும் சும்மா சொல்லக்கூடாது. நீ கிளக்கிட்ட அதோட இந்த மேட்ச் டிராவ்ல தான் முடிஞ்சிருக்கு. நீ உண்மையானுமே அசாத்தியமானவன் தான். ஆனா அந்த மியூசிக் கிட்ட இருந்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். புரிஞ்சுதா? போட்டியில ஜெயிக்கணும், டீல் ஞாபகம் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் அந்த பயவுல போய் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனோட நெத்திய வச்சு என்னோட வாழைய உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கானா. டிவைன் மிஷனரியா ஆகணும் அப்படின்னு வெறித்தனமா இருக்கிறதுக்கான காரணம் தான் எனக்கு சுத்தமா புரியல அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன நேரம் காலம் எல்லாம் கூடி வந்துருச்சு. இப்போதைக்கு ஹீரோவுக்கும் நம்ம மியூசிக் பயவுலைக்கும் 1-on-1 மேட்ச். நம்ம தலைவன் ஆமா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கிரீம் பண்ண எடுக்க என்ன ஒரு ஆச்சரியம், நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவன் என்னதையோ கொண்டு வந்து சாஸ்ல போட்டு முக்குன்னு முக்க அதுல போட்டு இந்த முக்குனா உனக்கு சாப்பிட்ற டேஸ்டே தெரியாது, வேற சாஸ் மட்டும்தான் தெரியும்னு சொல்லும்போது நீ வேற நான் சாஸுக்கு தொட்டுக்கு தான் இதை எடுத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு லேசா இவனை பார்த்து இருமோ சொல்ல நம்ம ஆளோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஆத்தாடி என்ன இவனோட கண்ணு இவ்வளோ டெரர் பீஸா இருக்குது. ரைட்டு போட்டி ஆரம்பிக்குது. அந்த மியூசிக் பைபிள் மேஜிக் பவரை எடுத்த உடனே இவனை சுத்தி இரும்போ பரவுது. இந்த பக்கம் உட்கார்ந்து இருந்த நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஏன்னா இது ஹையர் லெவல் மேஜிக் பவர். கிட்டத்தட்ட ஒரு டிவைன் மிஷனரி இருக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த பவரை தாங்கிக்க முடியாம தான் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகுதுங்க. நாம நினைச்சதை விட இந்த போட்டி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்க போகுது, அது மட்டும் கேரண்டி. ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வரும்போது இந்த பைப்ல பால் மாதிரி ஏதோ ஒன்று அனுப்ப இவன் வாலிபால் மாதிரி டக்குன்னு அந்த பவரை தன்னோட கையிலேயே பிடிச்சுக்கிறான். ஆனா பிடிச்சுக்கிட்டு இருந்தவன் அவனால திருப்பி தூக்கி வீச முடியல போல. அது நேரா கொண்டு போய் செவுத்தோட அடிச்சு சொருகிறது. என்னடா ஓப்பனிங்லேயே ஹீரோவுக்கு எண்டு கார்டு போட்டாங்களா அப்படின்னு நாம நினைக்கும் போது அடிப்பட்ட செவுத்த பாக்கணுமே, அந்த இடத்துல இருந்த ஹீரோவை காணோம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சரக்குன்னு பின்னாடி வந்து இவனை அப்படியே பிடிச்சி வானத்துக்கு தூக்கிட்டு போவான் பாருங்களேன். சீரியஸா வேற லெவலு. இது அந்த மியூசிக் பைப்லயே எதிர்பார்க்கல. ரிட்டன் வேகமா வந்தா தக்காளி சோறுக்குவான் பாருங்க. அவ்வளவுதாங்க. இந்த இடமே புகை மூட்டமா இருக்குது. நம்ம தலைவன் சல்லுன்னு இந்த பக்கம் எஸ்கேப் ஆகி வரும்போது நம்ம ஆளுங்களுக்கு ஒரு டவுட், ஹீரோ எப்படி தப்பிச்சான்னு யோசிக்கும் போதுதான் ஃபின்னு பைப்ல பக்காவா சொல்றான். அவனால அந்த பவர் பாலை தூக்கி போட முடியல அப்படின்னோன்னு சர்ன்னு வேகமா ரிவர்ஸ்லயே போய் அந்த பால் செவுத்துல அடிக்கிறதுக்கு முன்னாடியே செவுத்துல ஏறி நம்ம பைப்ல எஸ்கேப் ஆயிருக்காங்க. சீரியஸா வேற லெவலு. ஆனா முன்னாடி இருந்த மியூசிக் பைப்ல ஒரு சின்ன காயம் கூட இல்லாம பக்காவா எந்திரிச்சு நின்று அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் பார்க்கும்போது டிராகன் மேல ஒரு பைப்ல நடந்து வந்து இருக்காங்க. ஐ மீன் பறந்து வந்து இருக்கிறான்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலி இவன் தான் நம்ம கதையோட உண்மையான வில்லன், இன்னசென்ட் ஜீரோ. அவன் இப்போ ஹீரோவை தேடி தான் வந்துகிட்டு இருக்கான். அது இருக்கட்டும், போர்க்களத்துல என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுன்னு கேக்குறீங்களா? நம்ம மியூசிக் பைப்ல முதல்ல அந்த பாலை விட்டு அட்டாக் பண்ணும்போது ஹீரோ பக்காவா தப்பிச்சானா, இப்போ அதே மாதிரியே நம்ம ஹீரோ இந்த பைப்ல பிடிச்சி வானத்துக்கு தூக்கிட்டு போய் வந்து சொருகியும் அந்த பைப்ல எப்படி தெரியுமா உயிரோட இருக்கா. அதுவும் ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாம இவங்க கீழே வந்து லேண்ட் ஆகிறதுக்குள்ள மியூசிக்கை வச்சே ஒரு சாஃப்டான பெட் மாதிரி உருவாக்கி அது மூலியமா கீழே விழுந்து 2 பேருமே தப்பிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சும்மா சொல்லக்கூடாது, அட்டகாசம் பண்றான் அந்த மியூசிக் பையன். அடுத்து என்ன ஹீரோவும் இவனும் நேருக்கு நேரம் மோதிக்க போக 2 பேருமே ஸ்டன் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. மியூசிக் என்ன பாச்சி ஏதாவது பாதுகாக்க வேண்டிய பொருள் பத்திரமா வச்சிருக்கேன்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு நம்ம கிரீம் பண்ண எடுத்து கொடுப்போம் பாருங்க. அப்பா சாமிட்டே இது போர்க்களம்டா, என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை பாக்குற நமக்கு என்னமோ ரொம்ப சாதாரணமான ஒரு சீனை தான் தெரியும். ஆனா டீப்பா உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் ஒரு செகண்ட் 2 பேருமே நிறுத்தலன்னு வைங்களேன், மேட்ச் டிராவ் ஆயிருக்கும். ஹீரோவும் அவனுக்கு அடி கொடுத்துருப்பான், அந்த மியூசிக் பைப்லி ஹீரோவை அடிச்சிருப்பான். 2 பேருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அப்படியே நின்று இருக்கிறானுங்க. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேருமே நடக்க போறதா பக்காவா கவனிக்கிறானுங்க, கணிக்கிறானுங்க. உன் கூட ஃபன் பண்றது எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. சரி ஓகே, கேக்லாம் வாங்கிட்டு போயாச்சா, இப்ப என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு கேட்க அப்புறம் என்ன இவனுங்களும் போட்டிக்கு தயாராக இந்த பயவுல அந்த மியூசிக்கை வச்சு அனுப்பும்போது நம்ம ஹீரோ ஓங்கி குத்துவான் பாருங்களேன். அது வெறும் காத்து, அதை எப்படி ஹீரோவால தொட முடியும்? அது இவன் உடம்புக்குள்ள பூந்து போகுது, காதுன்னு கொய்யின்னு காதுக்குள்ள இருந்து ரத்தம் வந்ததுதான் மிச்சம். சோ இந்த முறை ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டான். ஏன்னா காத்தை எதிர்த்து சண்டை போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மியூசிக் வந்து ஹீரோவை அடிக்குது, ஆனா ஹீரோவால தடுக்க மட்டுமே முடியுமே தவிர திருப்பி அடிக்க முடியலை. அதுவும் காது மூக்கு வாயில இருந்தெல்லாம் ஒரே நேரத்துல ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குதுங்க. இதை எப்படி சமாளிக்க போறான் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள மியூசிக் பைப்ல அடுத்த அட்டாக்க பண்ணிடுறான். இவங்களை சுத்தி கலர்ஃபுல்லான ஒரு மாய வளையத்தை உருவாக்கி அதுக்குள்ள திடீர்னு ஏகப்பட்ட பெரிய பெரிய மியூசிக் சாமான்களை கொண்டு வந்து இறக்குறாங்க. இது மட்டும் ஒரே நேரத்துல அடிச்சதுன்னா ஹீரோவோட கதை காலின்னு நினைக்கிறேன். நினைச்ச மாதிரியே அதை வாசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த இடமே பயங்கரமா நட்டுக்க ஆரம்பிக்குதுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்பட ரைட் ஓகே அவ்வளவுதான், கேம் முடிஞ்சு போச்சு, மியூசிக் ஜெயிச்சிட்டா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த புகைமூட்டம்லாம் கிளியர் ஆகும் பாத்தீங்களா. கிளியர் ஆன உடனே அந்த இடத்துல பார்க்கும்போது ஹீரோ அந்த இடத்துல காணோம். கேய் எங்கடா போனா அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு பூமிக்குள்ள இருந்து வந்து இவனை பிடிச்சி பூமிக்குள்ள இழுத்து விட்டு தலைவன் மேல வருவான் பாருங்க. சீரியஸா அல்டிமேட். அது இருக்கட்டும், தலைமை எப்படி மிஸ் ஆனான்னு தெரியுமா? அந்த மியூசிக் வந்து ஹீரோவை அட்டாக் பண்றதுக்குள்ள நம்மால பூமிக்குள்ள போய் கிட்டு 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 கிட்டுன்னு அட்டில
பூமியில பள்ளத்தை தோண்டிட்டு வந்து அவனை பிடிச்சு இழுத்துருக்கான். ஏன்னா பூமிகள்ல பொறுத்த வரைக்கும் ஒலியோட அதிர்வலைகள் அவ்வளவு சீக்கிரம் உள்ள வராதுல்ல, அதனாலதான் அதை யூஸ் பண்ணி தலைவன் பக்காவா எஸ்கேப் ஆயிருக்கேன். அதுவும் ஓடி வந்து மூஞ்சி மேலேயே அடிப்பான் பாருங்க, தக்காளி தெரிச்சு போய் விழுகிறான். அப்புறம் என்ன, ஹீரோ ஜெயிச்சிட்டான் அப்படின்ட்டு எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்க. ஆனா மேல இருந்த ஹெட் மாஸ்டருக்கும் கூட இருந்த அந்த பயவலைக்கும் அப்படி தோணல. ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம திடீர்னு பறந்து போய் அவன் மேல ஏறி உட்காந்துட்டு நான் ஸ்டாப்பா அடிச்சுக்கிட்டு இருக்க. இடமே அதிருது. சுத்தி இருந்தவங்களுக்கு என்னடா நடக்குதுங்கன்னு ஒன்னும் புரியல. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு மேஜிக் பவர் வரும், நம்மால பக்காவா எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியுமா? அந்த மியூசிக் பைப்ல தன்னோட உண்மையான ஃபார்முக்கு வரப்போறான், அதாவது முழு ஃபார்முக்கு வரப்போறான். அந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட சக்திகள் வெளிப்பட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள அவன் ஒரு மிருகமா, அதாவது அரக்க மிருகமா உருமாறிட்டு இருப்பான் பாருங்க. டேய் அப்படின்னா அதோட அவுட்புட் ஆனா கொடூரமா இருக்கும் போலயே அப்படின்னு நாம ஒரு பக்கம் பீதி ஆகிட்டு இருந்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பவர்ல அடங்கினதுக்கு அப்புறம் பாக்கணுமே, பொசுக்குன்னு சின்ன பையனா மாறி நிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு, தம்பி இதுதான் உங்களோட உண்மையான ஃபார்மா? எனக்கு சிப்பு சிப்பா ஆகுது. அப்படியே பீச் வரமா போய் சுண்டல் வாங்கிட்டு வரியா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், என்ன சொல்றேன் அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இருந்த நம்ம ரயாவுக்கு இன்னசென்ட் ஜீரோ வந்துட்டு இருக்கிற விஷயம் தெரியுது. அதாவது அவனோட படைகள் வரல, அவனே நேரடியா வந்துட்டு இருக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ஏதோ ஒரு மிகப்பெரிய பேராபத்து நடக்க போகுதுன்ட்டு உடனே நேரடியா கிளம்பி போறான். அதே நேரம் இந்த பக்கம் இருந்த மியூசிக், ஒன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லப்பா, எனக்கு இணையா சண்டை போடுற என்னோட ஒர்த்தி ஆப்போனன்ட், எனக்கு சரியான எதிரினா அது நீ மட்டும்தான், கூட சண்டை போறத நான் உண்மையாலுமே ரொம்பவே ரசிக்கிறேன். சரி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு சொடக்கு போட்டதும் ஒரு ஆளு சறுக்குன்னு கிட்ட வந்து காதுக்குள்ள ஊத, ஆளுக்கு ஒரு மாதிரி கிச்சு 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 ஆகி பைப்ல போசுக்குன்னு மண்ண கவிடுறேன். இங்க என்ன நடக்குது அப்படின்னு யாருக்கும் ஒன்னும் புரியல. ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ணலாம்னு போகும்போது ஒரு சொடக்கு சட்டை தான் கேக்குது, முன்னாடி இருந்தவனை காணோம். அவனை தேடி பார்த்தா அந்த மேல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இங்க இருந்து அவ்வளவு வேகத்துல அவனால எப்படி மேல போக முடியும்? அதுவும் அடுத்த சொடக்கு சத்தம் கேட்டது ஹீரோவுக்கு பல்லார்னு அடி விழுவுது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சொடக்கு சத்தத்துக்கும் ஆள் ஆசர் வேகத்துல அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான் பாருங்க. இப்பதான் விஷயம் என்னன்னே புரியுது. அதாவது ஒரு சொடக்கு சத்தம் கேக்குதுல்ல, அந்த சத்தம் கூடவே இவனால டிராவல் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பவர். அந்த சத்தம் எந்த அளவுக்கு வேகமா போகும்னு தெரியும், அதே வேகம் இப்போதைக்கு இவனோட உடம்புக்குள்ளேயும் இருக்கு. ஹீரோ என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனால தொடக்கூட முடியலைங்க. ஏன்னா அவ்வளவு வேகமா இருக்கிற ஒருத்தனை எப்படி தொட முடியும்? ஆனா அந்த பைப்ல அடிச்சு அலற விட்டதுல ஆளு நேரா போய் செவுத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கேன். இந்த பைப்ல அடுத்த சொடக்கு போட்டு வேகமா வந்து எட்டி ஒரே உத ஹீரோ அந்த இடத்துல இல்ல, எஸ்கேப் ஆயிட்டான். சட்டனா இவனுக்கு பின்னாடி வந்து நிப்பான் பாருங்களேன். டேய் நீ என்னடா இவனோட வேகமா இருக்க? அது இருக்கட்டும், தலைவன் எப்படி மிஸ் ஆனான்னு தெரியுமா? ஒலியின் வேகத்தை நீர் காற்றை விட தரையில தான் வேகமா உணர முடியும். அப்படி ஹீரோக்கு செவுத்து மேல கை வச்சுக்கிட்டு இருந்தான்ல, அப்ப அவன் அந்த சொடக்க போட்டதுமே அந்த சத்தம் முன்னாடியே இவனுக்கு தெரிஞ்சு, அதாவது இவன் ஃபீல் பண்ணி தான் பக்காவா எஸ்கேப் ஆயிருக்கான். மறுபடியும் ஹீரோ அடிக்க விடும்போது இந்த பைப்ல சொடக்க போடலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தா இவன் கையில இடும்பு ஒட்டிக்கிட்டு இருக்குது, கிரீம். ஹீரோ இதை பக்காவா முன்னாடியே கெஸ் பண்ணிட்டான் போல, விடுவான் பாருங்க ஒரு அடி. ஆளு சுருட்டு அடிச்சுக்கிட்டு போய் விழுவுறான். இப்பதான் ஹீரோ அடிக்கிற 2வது அடி. உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும், நீ உண்மையாலுமே கலக்கலான ஒரு பீஸ் தான். வலது கை இல்லைன்னா என்ன, அதான் இடது கை இருக்குல்ல, கூடவே உனக்கு நான் மரண ஓலத்தை பரிசா கொடுக்குறேன், இதுதான் என்னோட ஃபைனல் மூவ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சக்தியை வெளிப்படுத்த அது அங்கிட்டு எங்கிட்டும் அங்கிட்டு எங்கிட்டுன்னு போய் திடீர்னு ஆலயமணி மாதிரி ஒண்ணு உருவாக்கி இருக்குதுங்க. என்ன பெல் பாய், பெல் அடிக்க போறியா? ஆமா நீ சொல்றது சரிதான், இந்த மணி அடிக்க போகுதுதான். ஒருவேளை இந்த மணி மட்டும் அடிச்சதுன்னு ஏன் சுத்தி இருக்கிற 2 கிலோமீட்டருக்கு எதுவுமே புல்லு பூண்டுன்னு இருக்காது, ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். ஒருவேளை இதை நீ காப்பாத்தணும்னு நினைச்சேன்னு வையேன், என்னோட கையில இருக்கக்கூடிய மந்திரக்கோலை நீ வாங்கி அதை உடைச்சு போடணும் அப்படின்னு இந்த பைபிள வார்னிங் கொடுக்க. சோ சிச்சுவேஷன் செம்ம சீரியஸ் ஆகுது. சுத்தி இருந்த எல்லாருமே இதை கேட்டுட்டு அரண்டு போக இவங்க உயிர் இப்போ ஹீரோவோட கையில வந்து சிக்கிருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த பைபிளையும் சொடக்க போட்டு அங்க எங்கன்னு அசர வேகத்துல போயிட்டு இருக்க. ஹீரோ என்னதான் பிடிக்க முயற்சி பண்ணாலும் தொட முடியலங்க. ஒளியின் வேகத்துல டிராவல் பண்றதுனால ஹீரோவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. டைம் வேற ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது, அது வேற கொஞ்சம் கொஞ்சமா மின்னிக்கிட்டு இருக்கு. இன்னொரு 30 செகண்டுக்குள்ள முடிக்கலன்னு வைங்களேன், சுத்தி இருக்கிற எல்லாரும் காலி. அதாவது பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க, பவர் கம்மியா இருக்கிறவங்களா கண்டிப்பா இறந்து தானே போகணும். இதை பார்த்த ஹீரோ இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, நீ என்ன ரொம்ப விருப்பத்துட்ட அப்படின்னு திடீர்னு குதிச்சு பூமிக்குள்ள லைட்டான ஒரு ஓட்டையை போடுறான். அது மட்டும் இல்லாம பூமிக்குள்ள கைய விட்டு அவ்வளவு பெரிய தரையா அப்படியோ தூக்குவோம் பாருங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அப்படியே மேல தூக்கி டமால்னு அந்த பையமல மேல போட, அதாவது அவன் மேல போட மாட்டான், அவனை சுத்தி மட்டும் பக்காவா கவர் பண்ணி ஹீரோவும் டக்குன்னு உள்ள வந்துருவான். அதாவது ஒலி ஓபன்ல இருக்கும்போது தான் அது கண்ட மினிக்கு எங்க வேணும்னாலும் போகும், அதுவே ஒரு அறைக்குள்ள இருக்கும்போது எங்க தான் போகும் அப்படிங்கறத நம்மளால முன்கூட்டியே கணிக்க முடியும்ல. கிட்டத்தட்ட ஹீரோவை யூஸ் பண்றது அதே டெக்னிக் தான். இப்போ இந்த இடம் பக்காவா கவர் ஆயிருக்கிறதுனால ஒன்னு அந்த மியூசிக் பைப்ல ரைட்டு போவான், இல்லைன்னா லெஃப்ட் போவான். அதுக்கேற்ற மாதிரியே அந்த பைப்ல சொடுக்கு போட்டு சர்ன்னு வேகமா போவ, பின்னாடியே ஹீரோவும் போய் இவனோட ட்ரெஸ் இருக்குதுல்ல அதை புடிச்சு இழுத்து அவனை பொல்லே
டக்கர்னு ஒரு அடி அடிச்சு அந்த மந்திரக்கோலை வாங்கி உடச்சு போடுவான் பாருங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு கடைசி 5 செகண்ட்ல செம்மையா சேவ் பண்றாங்க. அதே மாதிரி மேல இருந்த பெல்லும் காணாம போயிருது. சுத்தி இருந்த ஆடியன்ஸ்க்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. இதை பார்த்த ஹெட் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே கலக்கிட்டான். மேஜிக் பவரே இல்லாம அந்த மியூசிக் பயபிளிய தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதும் பக்கத்துல இருந்த பயபில ரொம்பவே பாராட்டுறான். மனசுக்குள்ள மட்டும் கீழே இருந்த மியூசிக் பயபிளையும் ஓகே நான் ஒத்துக்கிறேன், உன் கூட சண்டை போட்டது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு பயபில ஹீரோவைய பாராட்டுறாங்க. ஏன்னா உண்மையான வீரன் உண்மையான வீரனை பாராட்டுவான், அது எதிரியாவே இருந்தாலும் சரி. அந்த டைம்ல திருத்து பண்ணி ஏதோ ஒரு ஹை ஃபோர்ஸ் வந்து இவனை தாக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடம் முழுக்க நிறமே மாறுது. வானத்துல கீரல் விட அதுக்குள்ள இருந்து தாங்க அந்த இன்னசென்ட் ஜீரோ பயங்கரமா வெளியே வரான். வெளியே வந்தவன் அனைவருக்கும் வணக்கம், அனைவரும் சற்று ஓய்விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சக்தியை பயன்படுத்த இந்த ஒட்டுமொத்த இடமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குதுங்க. அதாவது டைம் ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. நம்ம ஹீரோவையும் சேர்த்து தான் சொல்றேன். நேரடியா ஹீரோ கிட்ட வந்து தொட்டு பார்த்துட்டு நீ எவ்வளவு அழகாக இருக்கின்றாய், உன்னை உயிரோடு பார்ப்பேன் என்று ஒரு கணமும் யோசிக்கவில்லை. நீ என்னுள் இணைய நேரம் வந்து விட்டது என்னுடைய செல்ல மகனே அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. தக்காளி சரியான ட்விஸ்ட். எது இன்னசென்ட் ஜீரோவோட பையன் நம்ம ஹீரோவா? வா என்னுடன் வந்துவிடு நாம் செல்வோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாஸ்டர் திடீர்னு குறுக்க போந்து இன்னசென்ட் ஜீரோ அந்த பையன் அவ்வளவு சீக்கிரம் கூட அனுப்ப மாட்டேன். இங்க பார் இது என்னோட ஸ்கூலு, முடிஞ்சா என்ன தாண்டி பசங்களை கூட்டிக்கிட்டு போங்கடா பார்க்கலாம் அப்படின்னு மிரட்டினதும் பின்னாடி இருந்த கத்திரிக்கோலை வச்சிருந்த ஒரு பயவுல என்ன மாஸ்டர் பெருசு ஓவரா பேசுது, நீங்க ஊன்னு சொல்லுங்க அப்படியே சுக்கு சுக்கா நறுக்கி போட்டுறேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு கோடாரி வந்து இவன் மண்டைய பொழந்து போட்டு போகும் பாருங்களேன். அது சும்மா வெறும் மிராஜ் தான். ஆனா அதுக்கே பயவுல கிட்டு 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 ஒட்டு குடுற மாதிரி ஆயிடுறான். ஹெட் மாஸ்டரே ஏய் பொடி பயலே, வாய் விடும்போது பார்த்து விடணும். ஒருவேளை கோடாலி உண்மையாலுமே இருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும், இன்னொரு சாம்பிள் காட்டவா அப்படின்னு கேட்டதுமே அந்த பயவுல கிட்டு 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 கிட்டுன்னு நடிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தவில்லை. ஐயோ வால்பர் நீ என்ன திருந்த வேலை பார்த்தியா? போதன் சின்ன பையனை எதுக்கு போட்டு பயமுறுத்துற, விடு பிரச்சனையை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இங்க வந்தது நான் யாருக்காகவும் இல்லை, என்னோட மகனுக்காக மட்டும்தான். இந்த மாஷ் என்னோட பையன், எனக்கு சொந்தமானவன். அவனை நான் நிச்சயமா என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகத்தான் போறேன்னு சொல்லும்போது அந்த மாஷ் நம்ம மாய உலகத்தோட நம்பிக்கை நட்சத்திரம். அவன் தான் நாளைக்கு இந்த உலகத்தையே மாத்த போறான். முடிஞ்சா என்ன தாண்டி அவனை கூட்டிக்கிட்டு போ பார்க்கலாம் அப்படின்னு கையில மந்திரக்கோலை எடுக்க அதே மாதிரி வில்லனு ஒன்று எடுக்கிறாங்க. இந்த 13 மந்திரக்கோள் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதுங்க எல்லாத்தையுமே மாஸ்டர் கேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றல, அதுல இவங்க 2 பேரும் சேர்த்து தான் ஒன்று வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே மாஸ்டர் கேன்ஸ் தான். வில்லன் அவனோட பங்குக்கு ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை வெளியே கொண்டு வர, மாஸ்டர் அவரோட பங்குக்கு ஏதோ ஒரு சக்தியை வெளியே அனுப்புனது போதும். லான்ஸ் நம்ம மியூசிக் டாட் இந்த மாதிரி பல பேர் உட்பட நிறைய பேர் திரும்ப வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவையும் சேர்த்து தான் சொல்றேன். மாணவர்களே உங்களால நகர முடியுது அப்படின்னாக்கா கீழே வந்து இந்த மான்ஸ்டர்ஸை பார்த்துக்கோங்க. இங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். இந்த இன்னசென்ட் ஜீரோவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் போதும் அந்த மியூசிக் பேப்ல மியூசிக்கை விட்டு சும்மா பயங்கரமா கண்டம் பண்ணிட்டு இருக்கிறது என்ன, அவன் வால்ல நெருப்ப வர வச்சுக்கிட்டு தக்காளி எல்லாரையும் வெட்டி வெட்டி கூறி போடுறது என்ன, நம்ம லான்ஸ் பூமியா புதைச்சி அழிக்கிறது என்ன, பின்னாடியே வந்த டாட்டு வெடிகுண்டை விட்டு கொளுத்துறது என்னன்னு சீரியஸா செம்ம சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பசங்க. இதுல ஏற்கனவே ஹீரோவுக்கு எதிராக இருந்த அந்த கண்ணாடிக்காரனும் சேர்த்து தான் வந்திருக்கான். சொல்ல போனா இப்பையில இருந்தே கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே மாதிரி ஹெட் மாஸ்டர் வில்லனை கூட்டிட்டு டக்குன்னு வானத்துக்கு எங்கேயோ பறந்து போயிட, கீழே நம்பாளுங்க என்னதான் கொளுத்துனாலும் அதுங்க எல்லாம் திரும்ப வந்துகிட்டே இருக்குதுங்க. இது போதாதானே போன பாட்டோட கிளைமேக்ஸ்ல மஞ்ச மண்டைய ஒருத்தன் வந்தா ஞாபகம் இருக்குங்களா? அந்த பைப்ல ஏதோ ஒரு டவர் மாதிரி ஒண்ணு கிட்டு மேல எழுப்பி உச்சத்துல ஏகப்பட்ட பால் மாதிரி பெருசா ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கான். சொல்ல போனா போன முறை ஏற்கனவே ஏகப்பட்ட கற்களால் ஆன கூறால அம்புகள் அனுப்புனால கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். ஆனா என்ன இந்த முறை சைஸ் தான் கொஞ்சம் பெருசா இருக்குது. அது இருக்கட்டும், எல்லாரும் பண்ண சம்பவத்தை பத்தி சொன்னீங்க. நம்ம தலைவன் எங்கன்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கிற ஒரு மிருகம் கூட தலைவனா கண்டுக்கலங்க. ஆளு தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்த டாட்டு முன்னாடி இருக்கிற டவரை பாரு, இதுல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் அதுங்களை முடிச்சு விடு அப்படின்னு சொன்னதும் நல்ல வேலை இப்பயாச்சும் நமக்கு ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னு அந்த வேலைக்காக அசுர வேகத்துல ஓடிட்டு இருக்கேன். இதுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை தேடி தானே வந்திருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது வில்லனோட பேச்ச மீறி எப்படி இவனை வந்து அட்டாக் பண்ணும்? இந்த பக்கம் வந்த ஹீரோவை பார்த்தா அந்த மஞ்ச மண்டா ஒன்னால இந்த ஜென்மத்துக்கு மேலே ஏறி வர முடியாது, பார்த்தல எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு அவன் கொஞ்சம் சீன் போட்டதும் போதும் நம்ம தலைவன் விட்டுவான் பாருங்க. ஒரு குத்து டங்கு 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 டங்குன்னு அடிச்சு அடியில ஒரு 5-6 அடிக்கலாம். உச்சியில இருந்த பைப்ல நேரடியா கீழே வந்துடுறேன். என்ன மாஷ் எப்படி இருக்க? நம்ம மறுபடியும் சந்திச்சிட்டோம். மேல இருக்கிற பால் தெரியுது பத்தியா, அது எல்லாம் மறையணும்னா அதுக்கு நீ என்ன தோக்கடிக்கணும் அப்படின்னு சொன்னது இந்த பைப்ல புலம்ப ஆரம்பிச்சிடறான். என்னடான்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கிற மஞ்ச மண்டையை நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் இல்ல. நாம இதுக்கு முன்னாடி உண்மையாலுமே சந்திச்சிருக்கோமா? ஒருவேளை ஸ்கூல் ஜாயினிங் அப்போ நீ என் பக்கத்துல உட்காந்துருந்தியா, இல்ல என் பக்கத்துல
உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டதும், அப்படின்னா என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டு இந்த பச்சைப்பட்ட ஷாக் ஆகும் பாருங்களே. ஐயோ ஐயோ. அதே நேரம் இந்த பக்கம் உள்ள இருந்த பசங்களை பார்க்கணுமே, மணலை வச்சு அறுக்கிறது, மியூசிக்கை வச்சு அறுக்கிறது, கத்தியை வச்சு வெட்டுறதுன்னு வெட்டி கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டாட்டுக்கா என்னடா இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு யோசிக்கும் போது திடீர்னு பக்கத்துல ஒரு குழந்தை ஒண்ணு அழுகுது. இந்த நேரத்துல இந்த குழந்தைக்கு இங்க என்னடா வேலை அப்படின்னு கேட்கும் போதே அந்த குழந்தை கண் முழிச்சு, என்னது நான் குழந்தையா அப்படின்னு கேட்டதும் போதும் டாட்டு போசுக்கிட்டு பச்சை பிள்ளையா மாறிடுவாங்க பாருங்க. ஐயோ சீரியஸா அல்டிமேட். குழந்தைங்க ட்ரெஸ் போட்டுக்கிற இந்த குரங்குட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த 13 மாஸ்டர் கேன் இருக்காங்கல்ல, அதுல இவனும் ஒருத்தந்தாங்க, பேபி சிட்டர். இவன் நினைச்சானா யார வேணும்னாலும் குழந்தையா மாத்த முடியும். கொக்கா மக்கா என்னையாடா குழந்தையா மாத்துற, ஏய் ஞாஞா இன்னைக்கு கொஞ்சம் அப்படின்னு டாட்டு பயபல புலம்பி மந்திரக்குள்ள எடுத்து அட்டாக் பண்ணா புஷு புஷுன்னு கத்துதான் வருது, வேற ஒண்ணும் வரல. ஐயோ நம்ம உச்சர காபத்தி ஞமுஞ்சா அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு புத்தரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. நேரடியா நம்ம லான்ஸ் கிட்ட தான் போய் நிக்கிறான். ஏண்டா குழந்தையா மாதிரி விளையாட வேண்டிய டைம் ஆடாது, நீ பேசுறதுல ஒரு வார்த்தை கூட புரியல அப்படின்னு சொல்லும்போது மேஜிக் பவர் இவனையே குழந்தையா மாத்தும் போது டக்குன்னு இவனை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த டைம் பார்த்து ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் பறந்து வர அவனையும் வச்சு அடிச்சு சமாளிச்சுட்டு அவங்களையும் சமாளிக்கணும், இந்த குழந்தைய வேற சமாளிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கையில இருந்த குழந்தைய காணா. எங்கடாது திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பொம்மை கடந்திருக்குது. அந்த பொம்மைக்கு ஆட்டோமேட்டிக்கா டாட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தை தானே, குழந்தையோட மனத்துவம் தானே அவனுக்கும் இருக்கும். உடனே அவனை பிடிக்கலாம்னு லான்ஸ் ஓடும்போது பக்காவா இவன் மேல மேஜிக்கும் விழுகுது. பயபல இவனு சேர்த்து குழந்தையா மாறிடுறா. இதுல கொடுமை என்னன்னா, அந்த பொம்மையை பார்த்தது 2 பேரும் சேர்ந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க பாருங்களேன். அந்த மான்ஸ்டர் வந்து அடிக்குது, இவங்க 2 பேரும் பறந்து போய் விழுவுறாங்க. ஆனா அந்த பொம்மை கிட்ட போறத மட்டும் நிறுத்தல. ஐயோ இந்த பொம்மையை பார்த்தது என் பாடி ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் ஆகுதே, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு டாட்டு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த பேபி சிட்டர் வந்து, உங்களால இதுக்கு மேல தப்பிக்க முடியாது, சாவடுங்கடா அவங்கள அப்படின்னு சொன்னதும் போதும் திடீர்னு நம்மால மந்திரக்குள்ள எடுத்து அட்டாக் பண்ணுவான் பாருங்களேன். குழந்தை ஃபார்ம்லயே இவனோட பவர் வேலை செய்யுதுங்க. அதுவும் பேபி சிட்டரோட நெஞ்செல்லாம் ஓட்டைய போட்டு சாவடிக்கிறது தான் சீரியஸா வெரி. இதை பார்த்த டாட்டா சும்மா சொல்லக்கூடாது, பயபல உண்மையாலுமே அசத்திட்டான், கலக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பயபல படுத்ததும் போது இவங்க 2 பேரும் நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஐயோ வேக வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது தான் கூட இருந்த மஞ்ச பயபல, ஆமா இன்னசென்ட் ஜீரோவுக்கு நம்ம ஹெட் மாஸ்டருக்கு என்ன பிரச்சனை, அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு கேட்கும்போது தான் தெரியுது, இந்த மேஜிக் வேர்ல்ட உருவாக்குனதே ஆடம்னு சொல்லி ஒருத்தர் தான். அவரோட டார்க் மேஜிக்கு முன்னாடி இந்த உலகத்துல எவனாலையுமே நிக்க முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தரா இருந்தாரு. அவரோட 2 தலை சிறந்த சீடர்கள் தான், ஒன்னு நம்ம ஹெட் மாஸ்டர் வால்பர்க், இன்னொன்னு அந்த இன்னசென்ட் ஜீரோ. ஆக மொத்தத்துல 2 பேருமே சரிக்கு சமமானவங்க அப்படிங்கறது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதே நேரம் இந்த பக்கம் பார்க்கணுமே, அந்த இன்னசென்ட் ஜீரோ நம்ம கதையின் வில்லன் முகத்துல முடி இருந்த துணியை எடுத்து அவன் மூஞ்சையே காணோம். இன்னசென்ட் ஜீரோ, உன்னோட சக்திக்காக உன்னோட மனிதாபிமானத்தையே வித்துட்டியா, உன்னோட மனிதாபிமானத்தை அழிச்சிட்டியான்னு கேட்கும் போது, ஆமாப்பா இந்த மனிதாபிமானத்தை வச்சு 10 கிலோ மைதா கூட வாங்க முடியல, அட மைதா வேணாப்பா போய் மக்காச்சோளத்தையாச்சும் வாங்கி போட்டு பாப்போம் நான் சொல்லி போடுறேன். அது மட்டும் இல்லாம என்ன பாக்குறதுக்கு கொஞ்சம் மான்ஸ்டர் மாதிரி இருக்குதுல்ல, ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு தன்னோட முகத்தை மாத்தினா இப்போதான் இவனோட உண்மையான முகமே தெரிய வருது. இதுல மிகப்பெரிய ஹைலைட் எது அப்படின்னாக்கா, நம்ம ஹெட் மாஸ்டருக்கும் சரி வில்லனுக்கும் சரி 3 கோடுகள் இருக்குது முகத்துல. என்ன நண்பா, நாம 2 பேரும் சண்டை போட்டு பல வருஷம் ஆச்சு இல்ல, இருந்தாலும் உனக்காக இன்னைக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் பாக்குறியா அப்படின்னு சொன்னது இந்த பயபல சக்தியா வெளிப்படுத்த கடிகாரம் மாதிரி 1 2 ஏதோ ஒன்னு உருவாகி அது பாதியா பிளந்து உள்ள இருந்து ஏதோ ஒரு சமாதி வெளிவருது. அந்த சமாதியை பார்த்ததுமே நம்ம ஹெட் மாஸ்டருக்கு செம்ம ஷாக்கு. இந்த பக்கம் இருந்த மஞ்ச மட்டை, நிஜமாலுமே என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஒரு அம்பா விட்டு அட்டாக் பண்ண நம்மால வேற லெவல் எஸ்கேப். இப்போ நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா, அது இருக்கட்டும், அடிப்பட்ட உன்னோட நண்பன் உண்மையாலுமே உயிரோட இருக்கிறானாமே அப்படியா, இப்போ உன்னோட கதையை முடிச்சுட்டு நேரடியா போய் அவனுங்களோட கதையை சேர்த்து முடிக்கிறேன் அப்படின்னு பைப்ல ஏகப்பட்ட போர்ட்டல வர வச்சு தாறுமாறா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. அதே நேரம் உள்ளார இன்னும் சண்டை முடியலங்க, போய்கிட்டே இருக்குது. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோவை பார்த்த மஞ்ச மட்டைக்கு தான் செம்ம ஷாக்கு. ஏன்னா இவன் ஏகப்பட்ட அந்த அம்புகளை அனுப்பிக்கிட்டு இருந்தால அது மேல நம்மளால சவாரி பண்ணிக்கிட்டு இருப்பா பாருங்க. ஐயோ புந்தரிச்சு அது மேல ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா இவன் என்னோட பவர் மேல ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த பயபல என்ன ஏகப்பட்ட பவர்ஸை சேர்த்து அனுப்பும் போது நம்மளால அசால்ட்டா கிட்ட வந்து விட்டுவான் பாருங்க ஒரு குத்து. ஆளு சும்மா தெரிச்சு போய் விழுகிறான். அதுலயே இதை 3 முறை காமிக்கிறது தாங்க சீரியஸா செம்ம ஹைலைட். இப்போதான் ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது, ஏற்கனவே இந்த மாதிரி என்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போனால அப்படின்னு சொன்னது இந்த பைபிளோட ரியாக்ஷனை பார்க்கணுமே மறந்து போயிடுவான். ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரயோ ஆடம் அப்படிங்கிறவரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னால, அந்த மனுஷன் உண்மையாலுமே என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, இந்த ஒரு நாடுகள்ல மட்டும் இல்ல பல நாடுகள்ல இந்த மாதிரி மேஜிக் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பேரோ ஆஃப் மேஜிக் அப்படிங்கறத உருவாக்கி நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, இந்த மேஜிக் சாம்ராஜ்யத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, நீங்க எப்படி எல்லாம் படிக்கணும் என்னெல்லாம் படிக்கணும்
அப்படின்னு சொல்லி கொடுத்து கட்டுப்பாட்டுகளை உருவாக்கின மனுஷனே அவர் தாங்க. இது எல்லாத்தையும் சரியான முறையில ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தன்னோட 3 சீடர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் நமக்கு காட்டியிருக்கிறது 2 தான். 3வது ஆள் யாரு என்னன்னு தெரியல. அப்படி இருந்த மனுஷனை இப்ப வில்ல என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்கா? உள்ளார ஒரு சவப்பெட்டி ஒண்ணு இருந்துச்சுல, அந்த சவப்பெட்டி திறந்த உடனே நம்ம ஹெட்மாஸ்டரோட மனசு பயங்கரமா பதறது, முகமே மாறுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருந்து வெளியே வருது யாரு தெரியுமா? இறந்து போனதா சொன்ன ஆடம். அந்த மனுஷன் இறந்து போனது உண்மை. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது அவரோட சடலம் மட்டும்தான். இந்த சடலத்தை ஆபரேட் பண்ண போறது பின்னாடி இருக்கக்கூடிய வில்லனோட அடியாளு. கரண்ட் கம்பியில பல்ல ஓட்ட மாதிரி கண்ட மினிக்கு இருக்குது பாத்தீங்களா, இந்த பயவுல தான் ஆபரேட் பண்ண போறான். அந்த கரிசட்டி மூக்க திருதுப்புன்னு இந்த சடலத்தை ஆபரேட் பண்ணி அட்டாக் பண்ணும்போது உண்மையாலுமே அவருக்குள்ள இருந்து பவர் பயங்கரமா வெளியே வருதுங்க. அதை நம்ம மாஸ்டர் அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வேற விஷயம். இதுதான் அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டார்க் மேஜிக். அவரு தன்னோட கரியரோட உச்சத்துல இருக்கும்போது எந்த அளவுக்கு அதிகப்படியான பவர்ல இருந்தாரோ அதே பவரை வில்ல மீட்டு கொண்டு வந்திருக்கான். இந்த பவரை தடுத்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஹெட் மாஸ்டருக்கு ஆடம் சொன்ன விஷயம் தாங்க ஞாபகம் வருது. நீ ஒரு விஷயத்தை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் உன்னை விட பலசாலி இல்ல, நீ தான் என்ன விட பலசாலி. அதை ஒரு நாள் நீயே கண்டுபிடிப்ப வால்பர்க். உன்னால முடியும். தீயதை எதிர்த்து யாரு வந்தாலும் சரி அவங்களை அழிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்த உடனே இந்த மனுஷன் அவ்வளவு பெரிய பவர் அசால்ட்டா அடிச்சு துவம்சம் பண்றாருங்க. இதை பார்த்த பின்னாடி இருந்த பல்லனால நம்பவே முடியல. இருந்தாலும் கருநாகத்தை அனுப்பி அட்டாக் பண்ணும்போது நம்ம மனுஷன் ஜஸ்ட் விலகிறாரு. ஆனா அது இவரோட துணியில பட்டதுக்கே துணி சுக்கு சுக்கா எரியுது. அதாவது நம்ம நினைச்சதை விட அந்த பவர் ரொம்ப ரொம்ப அசாத்தியமானதா இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த பிளாக் ஃபிளேமுக்குன்ட்டு ஒரு பவர் ஒன்று இருந்துச்சுல, அதாங்க அந்த கருப்பு நெருப்பு. அதை தொட்டா உடம்பு ஃபுல்லா பரவி செத்து போயிருவாங்களே, கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான் இதுவும். இந்த முறை 2 கருநாகத்தை அனுப்பும் போது அது ஒட்டு மொத்தமா அவர் போய் பிடிக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு பிளாஸ்ட் ஆகி அதையே சாவடிப்பா இருப்பாருங்களேன். என்னடா நடக்குதுங்க, இந்த பெருசுக்கு எப்பறம் இவ்வளவு பவர்னு இந்த புல்டோசர் வாயெல்லாம் பித்தா பித்தான்னு முழிக்கிறான். இருந்தாலுமே அடங்கலையே. அடுத்த பவர் முந்தைய விட மிக பெருசா அட்டாக் பண்ணும்போது நம்ம மனுஷன் என்னமோ பண்ணாரு. திடீர்னு பிளாஷ் ஒன்று வருது. அது இல்லாம இவரோட மந்திரக்குள்ள 4 பகுதிகள் இருந்துச்சுல, அது சருக்குன்னு போய் ஒரே வெட்டு தாங்க வெட்டும். அந்த பயவலியோட பாதி உடம்ப காணோம். ஐயோ என்ன வெட்டி புட்டாங்கன்னு கதறும் போது, தம்பி பதறாதப்பா, என்னோட சக்தி ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒன்று வெட்டுப்பட்டுச்சுல, அந்த வெட்டுப்பட்ட கையை இங்க தான் நம்ம பிரபஞ்சத்துக்கு வெளியில எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு. முடிஞ்சா அதை தேடி கண்டுபிடிச்சுக்கோ சரியா அப்படின்னு சொன்னதும் இவனுக்கா செம்ம காண்டு. அதுக்கு மேல பயமும் கூட. யோ பெருசே, என் கையவே தனியா வெட்டி போட்டு போயிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த மந்திரக்குள்ள மேல தூக்கி காமிக்க மிகப்பெரிய நெருப்பு பந்து மாதிரி ஒண்ணு உருவாகுதுங்க. யோ கிழவா, இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதையான்னு சொல்லும் போது இந்த மனுஷன் அசால்ட்டா சிரிச்சுட்டு, ஒருத்தர் ஆளா பார்த்து இற போடுறது ரொம்ப தப்பு, இப்போ பாக்குறியா அப்படின்னு இந்த மனுஷன் திருதுப்புன்னு ஏதோ ஒரு சக்தியை வெளிப்படுத்த முன்னாடி ஏதோ பாக்ஸ் மாதிரி ஒண்ணு வந்து நிக்குது. என்னடா இது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதுன்னு நினைக்கும் போது இவருக்கு தான் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஒண்ணு இருக்குது. அந்த பவரை வச்சு திடீர்னு அதுல இருந்து ஏதோ ஒரு சக்தி வெளியே போகும் பாருங்களேன். அவ்வளவு பெரிய பாலை அழிச்சது மட்டும் இல்லாம அந்த ஆடம் இவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கரையாம்பெல்லாம் உட்பட எல்லாருமே சக்கு சுக்கா காணாம போயிருவாங்க. இருந்த இடமே அடாலும் தெரியாம போயிருதுங்க. சோ ஹெட் மாஸ்டர் நம்ம நினைச்சதை விட அசாத்திய சக்தி கொண்டவராட்டுக்குது. அப்புறம் என்ன, மீதி இருக்கிறது வில்லம் மட்டும்தான். இவரோட சக்தியை பார்த்துட்டு விட்டு கொடுக்கவே தெரியாது இல்ல வால்பர்க். நல்லா இருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் மைதானத்துக்குள்ள நம்ம பசங்களை பார்க்கணுமே. ஒருத்தன் மணலை வச்சு வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான், ஒருத்தன் வாழை வச்சு வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான், லான்ஸ் பூமியோட பூமியா வச்சு புதைச்சிக்கிட்டு இருக்கான், டாட்டு பாம்பை விட்டு வெட்டிச்சு சதறடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹெட் மாஸ்டருக்கு உதவி பண்ணணும், நம்ம மாஷுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் இவனுங்களால இந்த இடத்த விட்டு வெளியே நகரவே முடியல. அதே நேரம் இந்த பக்கம் தலைவனை பார்க்கணுமே, வித்தியாசமான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு, எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே என்ன மட்டுமே டார்கெட் பண்றீங்க, அதை கொஞ்சம் சொல்ல, நானாவது தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்பிடன் மேஜிக் ஆஃப் பாடி கன்ஸ்ட்ரக்ஷன், இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இது சாக்கு உருண்டையில பேரிக்கா கிடக்குதா? புரியல. சாக்கு உருண்டையிலடா தண்ட கருமாந்திரமே ஃபர்பிடன் மேஜிக். உனக்கு புரியுற மாதிரி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் இப்ப இம்மோர்டலா மாறணும்னு வையேன், அவங்களோட இதயத்துக்கு அவங்களோட ரத்த சொந்தம் 6 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க 6 பேருமே இவங்களுக்குள்ள இணையணும். அதனாலதான் அப்பா 6 குழந்தைகளை உருவாக்குனாரு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு திறமை. சுருக்கமா சொல்லணும்னா, நீ எங்க அப்பாவோட ஒரு கிரியேஷன் மட்டும்தான், நீ எங்க அப்பாவுக்கு உடலா இருக்கக்கூடிய பிறந்தவன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுமே நம்மளால ஷாக் ரியாக்ஷனை கூட காமெடியா தாங்க கொடுக்குறான். இதுவே உனக்கு பெருமையான விஷயம் தான். ஏன்னா ஒரு கடவுள் கூட நீ கூடிய சீக்கிரமே இணைய போறல்ல. அடா பாவிகளா, புரோட்டீன் எக்ஸசைஸ் பண்ணாவே செம்மையான ஒரு பாடி உருவாயிரும், இதை கூட தெரியாத தண்ட கருமாந்திரமா இருக்கானே அப்படின்னு சொன்னதுமே இந்த மஞ்ச மண்டியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அட தத்தியே, அப்படின்னா இது வரைக்கும் நான் என்ன சொன்னனே உனக்கு புரியல. என்னோட வாழ்க்கையில என்ன எவ்வளவு சோகம் இருக்குது, என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. இதுக்கு மேல இது வேலைக்கு ஆகாது, நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு பாயை விரிச்சு போட்டு படுத்து தூங்கினா அடுத்த நொடி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா
பாருங்களா, அட்ட பாவி மனுஷா. டேய் அடே முட்டைகோசம் மண்டைய, என்னடா பாயை விரிச்சு போட்டு படுத்துட்டா? டேய் எந்தடான்னு சொன்னதுதான் நம்மளால எந்திரிச்சிட்டு நான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டேன். அப்படின்னா இது பொய் கிடையாது, உண்மைதான். அப்படின்னா என்ன சொல்ல வர? நீ என்னோட சகோதரனா? நீ எல்லாம் எனக்கு சகோதரன் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாதவன்டா. அவர் மொத்தம் 6 பேரை உருவாக்குனாரு. அதுல 5 பேர் அவருக்கு சாதகமா தான் நிக்கிறோம். நீ ஒருத்தன் மட்டும்தான்டா அவரை எதிர்த்து நிக்கிற, அதுவும் கடவுளையே எதிர்த்து நிக்கிற. உன்னோட வாழ்க்கை எதுக்குமே உதவாத ஒரு வாழ்க்கைடான்னு சொல்லி வாய முறதுக்குள்ள விழுகும் பாருங்க ஒரு அடி. சரி நான் என்ன பேச்சு முடிக்கலடா, பேசிக்கிட்டு தானே இருக்கேன். அதுக்குள்ள என்னடா பொசுக்குன்னு கையை நீட்டி விட்டேன் அப்படின்னு அந்த பயபுல புலம்புறதுலாம் தக்காளி வேற மாதிரி. உனக்கு அவ்வளவு திமிரா அப்படின்னு அந்த பயபுல எந்திரிக்கும் போதுதான் தெரியுது அவனுக்கு 3 கோடு இருக்குதுங்க. இது எல்லாம் கண்டிப்பா வெள்ளம் பார்த்து விட்ட வேலை தான், சந்தேகமே வேண்டாம். இந்த பயபுல கையில மந்திரக்கோலை எடுத்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பவரை வெளிப்படுத்த அது என்னமோ சக்கரை மாதிரி ஒண்ணு உருவாகுது, முள்ளு செடி மாதிரி நிறைய உருவாகுது. அது மட்டும் இல்லாம வானத்தை நோக்கி சக்தி அனுபவம் பாருங்க, சீரியஸா வேற லெவல்ல இருக்கும். இதை பார்த்தா நம்ம ஆளுங்களுக்கு உதவி செய்யவும் முடியாம என்னடா பண்றதுன்னு இங்க வந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த பயபுல பொசுக்குன்னு 2 சக்கரத்தை அனுப்ப நம்மளால ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறாங்க. அது பாக்குறதுக்கு வெட்டக்கூடிய டிஸ்க் மாதிரி இருக்கு. அசால்ட்டா நம்ம உடம்பெல்லாம் தொலைச்சிட்டு போயிடும். ஒண்ணு இல்ல, இதை கிராஸ் பண்ணி போனதுக்கே இந்த பில்டிங் எல்லாம் புட்டுக்கிட்டு விழுவுதுன்னா பாத்துக்கோங்களேன். இங்க பாரு, இதால வைரத்தை கூட தொலைக்க முடியும். நீ எல்லாம் அதுக்கு முன்னாடி ஏமாத்துறா அப்படின்னு அந்த பயபுல சறுக்கு பொறுக்குன்னு விட்டுக்கிட்டு இருக்க. இந்த பயபுல என்னதான் பக்காவா எஸ்கேப் ஆயிட்டு இருந்தாலும் இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன தெரியுமா? தான் படிக்கிற ஸ்கூலுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். இவன் மொத்தமா 4 சக்கரத்தை உருவாக்கி இருப்பான். ஆனா அதுல 2 மட்டும் சறுக்கு பொறுக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கும்போது நம்மளால அதை வச்சு பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் பாருங்க. சீரியஸா தலைவன் உண்மையாலுமே வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த 2 டிஸ்க்கும் ஒரு சின்ன இடைவெளியில அட்டாக் பண்ண வரும்போது நம்மளால அந்த கேப்புக்குள்ள பூந்து எஸ்கேப் ஆகுறதுலாம் வேற மாதிரி. அடேங்கப்பா, உனக்கும் நிறைய சக்திகள் இருக்குது, அந்த விஷயத்தை நான் உண்மையாலுமே ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனா இதுக்கு மேல உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு திருதுப்புன்னு சக்தியை பயன்படுத்த மேல ஏகப்பட்ட முட்கள் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது திருதுப்புன்னு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குதுங்க. முடிஞ்சா உன்னோட நண்பர்களை காப்பாத்திக்கோ, ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நான் எல்லாரையும் அழிக்க போறேன் அப்படின்னு அந்த பைப்ல டயலாக் பேசிவிட்டு 2 டிஸ்க் அனுப்ப ஹீரோ அதை எதிர்த்து நிப்பான்னு பார்த்தா திடீர்னு பூத்தடிச்சு ஓடி போயிருவான் பாருங்க. அட்டா பாவி, என்னடா பொசுக்குன்னு ஓடி போயிட்டேன்? உன்னோட நண்பர்கள் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உன்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்க தான் உட்கார்ந்துருக்கானுங்க, அவங்க எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு இந்த பைப்ல தனியா புலம்பிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த ஹீரோ இவனை பிடிச்சி, என்னப்பா தம்பி தனியா புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான் பாருங்களேன். என்ன நடக்குது இங்க இவனுக்கு சுத்தமா புரியல. இவன் மட்டும் வந்திருக்கான், இவனுக்கு பின்னாடி வந்த டிஸ்க் எங்கடான்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது தலைவன் மின்னல் வேகத்துல ஸ்கூலையே சுத்தி வந்திருக்காங்க. இப்போ அந்த டிஸ்க் வந்து நேரா இவனை அடிக்க போகுது. அவன் கூட சேர்ந்து என்னையே சாகடிக்க பாக்குறான். ஆனா ஒரு விஷயத்த அவன் மறந்துட்டான் பாத்தீங்களா? என் கிட்டதான் இந்த கவசம் இருக்குதே அப்படின்னு டைமண்ட்ல அந்த பயவுல உருமாற நினைச்ச மாதிரியே அந்த டிஸ்க் பின்னாடி வந்து சறுக்குன்னு அடிச்சு நொறுக்குனதுல ஹீரோ மட்டும்தான் சரிஞ்சு கீழே விழுகிறானே தவிர அவனுக்கு ஒண்ணுமே ஆகலைங்க. பாத்தியா, நீ எல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வர அப்படின்னு ஹீரோவோட தலையை போட்டு திங்கு மிதிக்க அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள பாக்கணுமே, அதுல வெறும் கிரீம் தான் இருக்குது. என்னடா வெறும் கிரீம் பண்ணுதான் இருக்குது, ஒன்னும் புரியலையா அப்படின்னு யோசிக்கும் போது திருதுப்புன்னு எந்திரிச்ச நம்ம ஹீரோ என்ன அவ்வளவு சுலபமா கொல்ல முடியும்னு நினைச்சா பார்ட்டி கிரீம் பன் பார்ட்டி அப்படின்னு அந்த கேக்கை எடுத்து அவனுக்கு துருத்த கொஞ்சம் கொஞ்சமா அவன் மூச்சு விட முடியாம பயங்கரமா தருமாறிட்டு இருக்கான். போது நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த பைபிள ஒட்டு மொத்தமா கண்ணை மூட போற நேரத்துல பாக்கணுமே நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையாலுமே இங்க என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ இங்க வந்து இவனை பிடிச்சான்ல, பிடிச்ச உடனே கழுத்தை பிடிச்சு உடைச்சிருக்கான். இவன் தன்னோட சுயநினைவை இழந்ததால பின்னாடி வந்த சக்கரம் அப்படியே காணாம போயிருச்சுங்க. அப்படின்னா அது ஹீரோவை வந்து வெட்டினது அதெல்லாம் என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள மூச்சை நிறுத்தினதுனால இது எல்லாமே அந்த மஞ்ச மண்டைக்கு உருவான ஒரு பிரம்ம தான். இதால அந்த சக்கரம் மட்டும் காணாம போகலீங்க, மேல இருந்துச்சுல அந்த கருப்பு நிறத்துல கூர்கூரா அது கண்ணா பின்னான்னு வெடிச்சதுல ஸ்டேஜுக்குள்ள ஒண்ணு கூட விழுகாம சுத்தி இருந்த தண்ணீர் விழுந்ததுனால பசங்களுக்கு யாருக்கும் எதுவுமே ஆகல. அந்த பயவலை அப்படியே போத்துன்னு கீழே விட்டுட்டு, ஒருவேளை நான் படிக்கிற ஸ்கூல்ல மட்டும் நீ ஏதாவது அழிக்கணும்னு நினைச்ச, உன்னோட கழுத்தை இப்ப உடைச்ச மாதிரி இன்னும் 1000 முறை உடைச்சு போட்டுருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு தலைவன் சொல்றதெல்லாம் தக்காளி வேற லெவலு. அதே நேரம் இந்த பக்கம் ஐயா அந்த கொசு முட்டை கூட வந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஏரியாக்குள்ள வந்த உடனே அவன் மட்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். இதை பார்த்த ஐயாவுக்கு ரைட்டு இது ஒரு டைம் ஸ்டாப்பிங் மேஜிக் தான் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கான காரணமும் கண்டிப்பா இன்னசென்ட் ஜீரோவா தான் இருப்பான் அப்படிங்கறதையும் கெஸ் பண்ணிடுறான். நேரடியா மைதானத்துக்கு வந்து தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய டிவைன் மிஷனரியை சந்திக்கும் போது இங்க நாங்க மட்டும் இல்ல, இங்க திறமையான மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே எதிர்காலத்துல டிவைன் மிஷனரியா மாறுவாங்க அப்படின்னு நம்ம பசங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும், அந்த மாஷங்கன்னு கேட்கும்போது அங்க பாருங்க வழக்கம் போலதான் உட்காந்து பயங்கரமா தின்னுகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னசென்ட் ஜீரோவோட ஆள் ஒருத்தனை செம்மையா மட்டை பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்க்கணுமே வினோதமான கெட்டப்ல படுத்து கிடக்குறாங்க. அதே மாதிரி வில்லனும் நம்ம ஹெட் மாஸ்டரும் எங்கேயோ சண்டை போறதுக்காக போயிட்டாங்க, பசங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹெட் மாஸ்டர் அவனை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொன்னதும் ஹீரோ நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நடுகாட்டுல எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு அசர வேகத்துல கிளம்பி போயிடுறாங்க. எதை பத்தியுமே யோசிக்கல, ஹெட் மாஸ்டரை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் டார்கெட். போறதுக்கு முன்னாடி நம்மால் கொடுக்குற
கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அதுதாங்க செம்ம ஹைலைட். சரி, இந்த மஞ்சமண்டை விசாரிக்கலாம்னு பவரை பயன்படுத்தும் போது அவனை சுத்தி ஏதோ ஒரு ஷீல்டு ஒன்று பாதுகாக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பைப்ல மறைஞ்சு போயிட அவன் சுயநினைவை இழந்துட்டு நிக்கிறான். கண்டிப்பா இவனால மேஜிக் பண்ணிருக்க முடியாது. நம்மள சுத்தி எவனோ ஒருத்தன் இன்னசென்ட் ஜீரோவுக்காக இது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் வில்லன் டைமை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் அனுப்புனா இந்த மனுஷன் அதுக்கு கவுண்டர் போட்டு செம்மையா ஒரு எஸ்கேப் ஆகுறாரு. இவரால ஸ்பேஸை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா டைமிங்க்குலாம் அப்பாற்பட்டவர் தானே இந்த மனுஷன். அதுவும் வில்லனுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய பவர் அனுப்ப ரைட் ஓகே வில்லன் ஒரு வழியா காலின்னு நினைச்சா வில்லன் இவருக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அதுவும் இவரோட இடது பக்கத்துல ஏதோ ஒரு மேஜிக்க போட அது சரி 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 சரின்னு டைம் ஓடுறது மட்டும் தாங்க தெரியுது. இவரோட இடது பக்கத்துக்கு மட்டும் டோட்டலா வயசாகி போய் முகமே மாறி போச்சு. அப்படின்னா டைம் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் வில்லன் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கான். பதிலுக்கு இந்த மனுஷன் ஸ்பேஸ் சாக்ரிஃபைஸ்னு ஏதோ ஒரு வினோதமான மிகப்பெரிய ஒரு சக்தியை பயன்படுத்தும் போது வில்லன் அதுல வசமா மாட்டிக்கிறான். இதுல இருந்து அவனால வெளியவே வர முடியாது அப்படின்னு இந்த மனுஷன் சந்தோஷப்படும் போதே பின்னாடி வந்த வில்லன் என்னப்பா என்ன அழிக்கிறதுக்காகவா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுமே இவருக்கு செம்ம ஷாக்கு. இந்த மனுஷன் விட்ட பவர் கிட்ட வரத்துக்கு முன்னாடியே டைமை ஃப்ரீஸ் பண்ணி ஆள அசால்ட்டா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வயசான பவரை மறுபடியும் இவர் மேல செலுத்த இவரோட உடம்பு ரொம்பவே பலகீனமா மாறுது. ஒரு பக்கம் மட்டும் இங்க பாரு வால்பர்க், ஈகோ இல்லாத மனுஷனால இந்த உலகத்துல சர்வே பண்ணவே முடியாது. நீ மத்தவங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சீனா நீ ஒரு கோழை, நீ சரியான பலகீனமானவன் அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது இந்த மனுஷனுக்கு சின்ன வயசா இருக்கும்போதே ஏதோ ஒரு நோய் ஒண்ணு வந்திருக்கு. அதனாலேயே மத்தவங்க கூட பேசுறதில்ல பழகிறதில்ல. அப்படி இருக்கும்போதுதான் இவரோட மாஸ்டர் ஆடம் இவங்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவன் என்னதான் துரத்தி அடிச்சாலும் அந்த மனுஷன் விட்டாம டெய்லி வந்து இவங்கிட்ட பேச்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்திக்க ட்ரை பண்றாரு. அவ்வளவு ஏங்க இந்த மனுஷன் புக்கை தூக்கி கூட அடிச்சிருக்காரு. அதை பிடிச்சிட்டு திரும்பி வந்து இவரோட மண்டையிலேயே கொட்டிருக்காரு. எப்படியே நாள் போக போக அவரை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. மேஜிக்ல இன்ட்ரெஸ்ட் வருது. பலகீனமா இருந்த நானே இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா மாறி இருக்கேன் அப்படின்னா சக்தி வாய்ந்தவனா இருக்கிற ஒன்ன பலகீனமாகவும் மாற்ற முடியும் அப்படின்னு இந்த இடத்தை சுத்தி ஒரு மிகப்பெரிய பிளாஷை ஏற்படுத்த அடுத்த நொடிய பார்க்கணுமே இவங்க ரெண்டு பேரும் ஸ்பேஸ்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை சுத்தி ஏகப்பட்ட அந்த பாக்ஸ் மாதிரி நிறைய இருக்கு. வில்லன் ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்தின உடனே கபால்னு ஏதோ ஒரு சக்தி வந்து அமுக்கிட்டு போயிருது. சோ ஸ்பேஸ்ல இருக்கிற வரைக்கும் இந்த மனுஷன் தான் கிங் போல. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ரோபோ சூட் மாதிரி போட்டுக்கிட்டு நிக்கிறதுலாம் சீரியஸா வெறித்தனமா இருக்குங்க. ஒன்னு அழிக்கிறதுக்காக நான் என்னோட உயிரையும் தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு இந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய பவரை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வில்ல அசால்ட்டா இவரையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா ஸ்டாப் பண்ணிடுறான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல முந்தி மாதிரி இல்ல வில்ல இந்த டைம் மேஜிக்ல பயங்கரமா அப்கிரேட் ஆயிருக்கான்னு. வால்பர்க் உன்னை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு. என்னோட ஒரு நல்ல நண்பன் நீ, ஆனா இப்போ சவக்குழிக்கு போறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு அட்டாக் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு ஒரு கை போகுதுங்க. இந்த காயத்தோட கண்டிப்பா உன்னால உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு வில்ல ரொம்ப தெனாவட்டா பேசும்போது இந்த மனுஷன் தன்னைத்தானே அழிச்சுக்க ஆரம்பிப்பாரு பாருங்களேன். டேய் என்னடா நடக்குதுங்கன்னு யோசிச்சீங்கன்னா வில்லனை இந்த இடத்துக்குள்ளேயே பக்காவா கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக இந்த மனுஷன் தன்னோட உயிரையே தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே இதுக்காக தான் இந்த மனுஷன் திட்டம் போட்டிருக்காரு. இல்ல உருவத்திலேயே பார்த்தாவே தெரியுமே ரெண்டு பேத்துக்கு ஒரே வயசு தான். ஆனா இந்த மனுஷன் வயசான மாதிரி தெரியறாரு. வில்ல செம்ம எங்க தெரியறான். எங்க ஸ்கூல்ல அப்பாவித்தனமான ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க. சுயநலம் இல்லாம தன்னோட நண்பனோட எதிர்காலத்துக்காக போராடுற அத்தனை பேருக்காகவும் நான் என்னோட உயிரை தியாகம் பண்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு இந்த மனுஷன் சின்னதா ஏதோ ஒரு பிளாஸ்ட் ஒண்ணு பண்ண அது பாக்குறதுக்கு தாங்க சின்னதா இருக்குது. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வரும் பாருங்க. கீழே இருந்த நம்ம ஆளுங்களுக்கு ஒன்னும் புரியல என்ன நடக்குதுன்னு. ஆனா ரயாவுக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு அந்த மனுஷன் தன்னோட உயிரையை தியாகம் பண்ணிருக்காரா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு தோணுனாலும் வேற வழியும் இல்ல. அதே மாதிரி இதை பார்த்த ரயனுக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குதுன்னு யோசிக்கும் போதே இந்த மனுஷன் மறுபடியும் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நம்ம செத்துட்டுமான்னு பார்த்தா எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாரு. நாம எப்படி உயிரோட இருக்கோம் அப்படின்னு இந்த மனுஷன் பதறும் போதே டைமை ரிவர்ஸ் பண்ணி நீ இந்த ஸ்பெல்ல போறதுக்கு முன்னாடி உன்னை நான் தடுத்து நிறுத்திட்டேன். என்ன வால்பர்க் திரும்ப திரும்ப என்ன குறைச்சி எடை போட்டுக்கிட்டே இருக்கிற பாத்தியா. சரி இப்ப நீ போய் சேரு அப்படின்னு ஏகப்பட்ட பவாச அனுப்ப இந்த மனுஷன் பயங்கரமா தடுத்துட்டு இருக்கிறாருங்க. ஆனா அதுல ஒரே ஒரு அம்பு மட்டும் நேரடியாக அவரோட நெஞ்சிலேயே வந்து சுருகிறது. இதால கையில இருந்த மந்திரக்கோள் கீழே விழுக இந்த மனுஷன் பறக்க முடியாம கீழே விழுக போகும்போது கரெக்டா வெளில வந்து தலைய பிடிச்சி நீ ரொம்ப உழைச்சிட்ட வால்பர்க், இதுக்கு மேல நீ போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு அப்படின்னு இவரை கொல்ல போகும்போது விழுகும் ஒரு தக்காளி மாஸ் என்ட்ரி கொடுத்தது மாஷ். ஹெட் மாஸ்டர் பதறி போய் மாஷ் இங்க என்ன பண்ற, அவன் உன்னதான் தேடி வந்திருக்கான், முதல்ல இங்க இருந்து போ. என்ன ஹெட் மாஸ்டர் முதல்ல நம்ம சந்திக்கும் போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, ஒரு வேலையை என்னைய எதிர்த்து நிக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், என் கையால உங்களை கவனிப்பேன்னு சொன்னால அதே மாதிரி இன்னைக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு தலைவன் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருப்பான் பாருங்க. அதுவும் காலை வேக மாட்டிக்கிட்டு பயவுல பண்ற சேட்டைய தாங்க முடியல. வில்ல
மறுபடியும் ரொம்ப சுலபமாவே அதே மாதிரியே தன்னோட முகத்தை சரி பண்ணிக்கிறான். மாஷ் மாஷ் மாஷ், நீ என்னோட பையன், இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். யாரா நீ, மாறு வேஷத்துல வந்த மான் குரங்கு மாதிரியும் இருக்க, ஒரு அப்பாவா பார்த்து இப்படி எல்லாம் சொல்லலாமா, உன்னை நானே கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு இந்த பைபிள சக்தியை பயன்படுத்த இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பவர் சோர்ஸ்குள்ள மாட்டிக்கிறாங்க. யாரு இந்த மாய வலயத்துக்குள்ள இருந்தாலும் சரி அவங்களோட சக்தியை என்னால சுலபமா உறிஞ்சு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம தலைவன் உள்ள இருந்து மாஸ்டர் வெளியே தூக்கிட்டு வந்துடுறான். ஆனா அவரோட சக்தியை ஏற்கனவே இந்த பயபல அபகரிச்சிருக்கான். அதுவும் இவர மாதிரியே அந்த சக்திகளை கண்ட்ரோல் பண்ணி பக்காவான ஒரு பீம் அனுப்புவான் பாருங்களேன். பின்னாடி இருந்த மலை காணாம போறது மட்டும் இல்லாம இவர் யூஸ் பண்ணதை விட அந்த பவர் பல மடங்கு பயங்கரமா இருக்கு. இதை பார்த்த ஹெட் மாஸ்டர் வாய் பேச முடியாம பதறி போய் இருக்கும்போது வில்ல, அடுத்து நீதான் மாஷ், உன்னை எப்படியும் சொல்லி வாய முடியல தலைவன் கிட்ட வந்து விடுவான் பாருங்க. நான் ஸ்டாப்பா குத்து என்ன அடி அடிக்கிறான். ஆனா வில்லனுக்கு பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைங்க. புசுக்குன்னு இவனோட கையவே பிடிச்சி ஒரு பவரை விட்டு இவன் அப்படியே கும்தவா பிடிக்க போற நேரத்துல டக்குன்னு ஆளு எஸ்கேப் ஆயிடுறான். ஷபா, ஜஸ்ட் மிஸ். வில்லன் அடுத்து அட்டாக் பண்ணலாம்னு போகும்போது அவனுக்கு திருதுப்புன்னு என்னமோ ஆகுது. அவன் மூஞ்சில கட்டமா வந்துட்டு போகுது. மாஸ்டர் பழைய பில்டிங் மாதிரி டிசைனா போயிட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, அவனுக்குள்ள அளவுக்கு அதிகமான சக்திகள் இருக்கு. ஆனா அந்த சக்தியை தாங்கிக்கிற அளவுக்கு அவனோட உடம்பு நிலைமை இல்ல. அதனாலதான் அவன் ஒன்ன தேடி வந்திருக்கான். உன்னோட உடம்பு இப்போ அவனுக்கு தேவைப்படுது. மாஷ், நான் தான் உன்னை படைச்சேன், அதுவும் எனக்காக தான் உன்னை படைச்சேன். உன்னோட உடம்பு எனக்கு வேணும், ஒழுங்கா என் கிட்ட வா, இல்லனா சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால ஷாக் ரியாக்ஷனை காமெடியா கொடுப்பா பாருங்களேன். உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது, உனக்கு இந்த சாம்ராஜ்யத்துல இடமே கிடையாது, தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு மறுபடியும் அந்த பெரிய பவரை வச்சு அட்டாக் பண்ண போகும்போது பக்கவா ஹெட் மாஸ்டர் தலைவன் அசால்ட்டா காப்பாத்திடுறான். கவலைப்படாதீங்க மாஸ்டர், என்னோட மசில்ஸ்க்கு சரியான வேலை வந்திருக்கு. அவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் போல, அடி தாங்கியா இருக்கான். அவன் அடிச்சு தம்சம் பண்ணிட்டா போதும், அதன் பிறகு இந்த உலகம் என்னை ஏத்துக்கும் இல்ல அப்படின்னு நம்மளால போஸ் கொடுத்துட்டு இருப்பான் பாருங்களேன். இவனுக்குள்ள இருக்கிற வலிய கூட ரொம்ப கேஷுவலா சொல்றான் பாத்தீங்களா. அங்க நிக்கிறாங்க தலைவன். இங்க பாரு, எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை, கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது, அதனால இப்ப போறேன். ஆனா நான் மறுபடியும் கண்டிப்பா திரும்பி வருவேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் மாஷ், உனக்கு வாயு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பைப்ல ஏதோ ஒரு மந்திரத்தை போட கீழே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ்லாம் அடிபட்டு கிடந்துச்சுல, அதுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்குது. சரி ஓகே, அதுங்களும் வில்லன் கூடவே சேர்ந்து அவன் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறான் போல அப்படின்னு நினைச்சோம். அப்படின்னா அதுங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மிகப்பெரிய மான்ஸ்டரா உருவாக்கி வச்சிருக்காங்க. மாஷ், உன் வாய் தாண்டா உனக்கு முதல் எதிரி, முடிஞ்ச அந்த ஸ்கூலை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு மறைஞ்சு போக கீழே பார்க்கணுமே அவ்வளவு பெரிய மான்ஸ்டர் அந்த ஸ்கூலை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. கூடவே வில்லன் போட்டிருந்தான் பாத்தீங்களா இந்த டைம் ஸ்டாப்பிங் மேஜிக், அதையும் ரிமூவ் பண்ண எல்லாருமே சுய நினைவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அங்க இருந்த பசங்க எல்லாருமே இந்த மான்ஸ்டரை பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டாட்டு மட்டும் என்னடா இது பெரிய மான்ஸ்டரா, பெரிய மான்ஸ்டர், இன்னைக்கு உங்களுக்காக நான் மான்ஸ்டர் ஃப்ரையவே செஞ்சு தரேன்டா வாங்கடா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாம் அனுப்பும் போது அதை அசால்ட்டா தடுத்துருது. இதை பார்த்தா மத்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு ஃப்ராடுக்கார பைபிள இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வாயிலேயே குத்தணும். கூடவே இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியே போக சொன்னா இவங்களால வெளியே போக முடியல, ஏன்னா அந்த பைபிள பக்காவா லாக்க போட்டு வச்சிருக்கான். அதாவது ஒரு மேஜிக்கால இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் சீல் பண்ணி வச்சிருக்கேன். டாட்டு மிருகத்தை அட்டாக் பண்ண உடனே அது அசால்ட்டா தடுத்துச்சுல, அதை பார்த்ததுமே ஐயோ ஆழம் தெரியாம அண்டா வாய்க்குள்ள கைய விட்டா பரவாயில்ல, நான் இப்ப அனகொண்டா வாய்க்குள்ளேயே கைய விட்டு வச்சிருக்கேனே, எந்தா தண்டி இருக்கேன் அப்படின்னு இவன் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வில்லம் போன உடனே ஹெட் மாஸ்டர் ரொம்ப பலகீனமா மாறிடுறாரு. அவர் அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கும்போது பக்காவான டைமிங்ல வந்து ரயோ பிடிச்சிடறான். அதே நேரம் இந்த பக்கம் மான்ஸ்டர் வந்து பாறையெல்லாம் அடிச்சு இடிச்சு விட அது நேரடியா பசங்க மேல மோத போகும்போது நம்ம லான்ச் தான் குறுக்கு புந்து எல்லாரையும் பக்காவா நின்னு காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா அதுதான் ஷீல்டு போட்டிருக்கே. இப்போதைக்கு இவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் நம்ம தலைவன் மட்டும்தான், ஏன்னா அவனால மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியாது, கையாலேயே அடிச்சு பீட் பண்ணி சாத்தனா மட்டும்தான் உண்டு. அது அப்படியே இவங்க இருக்கிற பில்டிங் கிட்ட பக்கமா வந்த உடனே உள்ள வர முடியாம பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்குது. என்னடான்னு பின்னாடி பார்த்தா அது கழுத்துல மாட்டி இருந்த செயினை பிடிச்சி நம்ம தலைவன் இழுத்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. சத்தியமா இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இதை பார்த்த எல்லாருமே என்னாச்சு அந்த மான்ஸ்டருக்கு அப்படின்னு வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது தன்னந்தலையா நம்ம தலைவன் நின்று போராடிட்டு இருக்கிறத பார்த்ததும் இது அந்த மேஜிக் இல்லாத பையன் தானே அப்படின்னு ஒரு சிலர் கேவலமா பேசினாலும் இன்னொரு சிலர் ஆமாண்டா அவனுக்கு மேஜிக் இல்லதான், அதுக்காக என்ன இப்போ இன்னைக்கு இந்த மான்ஸ்டர் தடுத்து நம்மள காப்பாத்துறதுக்காக நம்ம ஸ்கூலை காப்பாத்துறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கான். மாஷ், உன்னால முடியும் அப்படின்னு ஒரு சிலர் கத்த ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிப்பாங்க பாருங்க. இது வரைக்கும் கேவலமா பார்த்த ஹீரோவா இப்ப ஹீரோவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு யாரு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ நம்ம ஃபின்னுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம். மாஷ், அதை சுத்தி தூக்கி கெடாசரா அப்படின்னு கத்தன உடனே தலைவனுக்கு திடீர்னு ஏதோ பூஸ்டப் வந்த மாதிரி அந்த சங்கிலி அப்படியே பிடிச்சி கர 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 சுத்தி தூக்கி கெட்டாசுவான் பாருங்க. தக்காளி வேற லெவல் மாஸ் பண்ணிட்டான். அடுத்து என்ன, இதை பார்த்த எல்லாருமே பயங்கரமா ஆரவாரம் பண்றாங்க
ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடல, அவ்வளவுதான். அதன் பிறகு ஃபின்னு கிட்ட வந்து நல்லா விசாரிக்கிறான். பின்னாடியே வந்து ஹீரோயினை நீ வேற லெவல் பண்ணிட்ட, உனக்காக நான் என்ன வேணும்னாலும் தருவேன், நீ என்னையே வேணும்னாலும் எடுத்துக்கோ அப்படின்னு உமா கொடுக்க போக நம்மளால திட்டுக்கிட்டு இருப்பான் பாருங்களேன். டேய் நீ எல்லாம் கடைசி வரைக்கும் சிங்கிளா தான்டா இருப்ப, நல்லாவே இருக்க மாட்டடா. அதே நேரம் இந்த பக்கம் பார்க்கும்போது இப்போதான் நம்ம ஹெட் மாஸ்டர் கண் முழிக்கிறாரு. ரயோ பக்கத்திலே கூட இருந்தே பாத்துக்கிறான். கவலைப்படாதீங்க மாஸ்டர், நம்ம நினைச்ச மாதிரியே மாஷ் எல்லாத்தையும் சாதிச்சுட்டான், டிவைன் மிஷனரி ஆகிறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கு அவன் காட்டிட்டான், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரம் இந்த பக்கம் பார்க்கணுமே, நம்ம டாட்டும் இன்னொரு பைபிளையும் அந்த துரோகியை தேடி காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சு மண்ணோட மண்ணா புதைச்சி வச்சுட்டான். பின்ன சூப்பர் இல்ல. அந்த கண்ணாடிக்காரன் பின்னாடி வந்து இன்னொரு டிவைன் மிஷனரி இருக்கான்ல, அவனை பார்த்து நீ இவ்வளவு சீக்கிரம் அந்த மாஷை ஏத்துப்பற நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னால அவனை ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லும் போது யார் சொன்னா நான் மட்டும் அவனை முழுசா ஏத்துக்கிட்டேன்னு. ஆனா அவனோட அசாத்தியமான திறமையால அவன் என்னோட நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்கான், நான் அவனை நம்புறேன், ஒரு நாள் டைம் வரும் நீயும் கண்டிப்பா நம்புவ அப்படின்னு சொல்லிவிட்டு போகவும் ஏன் இந்த கண்ணாடிக்காரன் ஹீரோ மேல மட்டும் இவ்வளவு வெறுப்பா இருக்கிறான்னு மட்டும் தெரியல. ஒருவேளை நாளைக்கு இவனும் வில்லனா மாறிடுவானோ அப்படின்ற ஒரு தாட் இவனுக்குள்ள இருந்தாலும் இருக்குமோ. அதே நேரம் நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயத்தை பத்தி தாங்க பயங்கர பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னசென்ட் ஜீரோவை டிவைன் விஷனரி எல்லாரும் சேர்ந்து அடிச்சு துரத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் வந்திருக்கு, அதையும் டிவைன் விஷனரி தான் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி மட்டும்தான் நியூஸ் பேப்பர்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பத்தின ஒரு சின்ன தகவல் கூட நியூஸ் பேப்பர்ல வரல. ஹீரோவுக்கு மேஜிக் இல்லாத விஷயமோ அல்லது அவன் தான் அந்த மிருகத்தை தனியாலா அடிச்சு நொறுக்கி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயமோ இது வரைக்கும் எதுவுமே வெளியே தெரியல. இதை செஞ்சதுக்கான காரணம் ஹீரோவோட நல்லதுக்காக தான். இதை கேட்கறவங்களுக்கு என்னதான் பலவிதமான சந்தேகங்கள் இருந்தாலும் ஹீரோவை பத்தி வெளியே தெரியாம இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது. அதையெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சம்மர் டைம் வெக்கேஷனு பைபிளுக்கு ஜாலியா பீச்ல வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. சொல்ல போனா இது வரைக்கும் யாருமே நண்பர்கள் கூட பீச்ல வந்ததுல போல செம்ம சந்தோஷமா இருக்காங்க. இதுல டாட்டு கையை வச்சுட்டு சும்மா இல்லாம இருந்தா இதை சாப்பிடு அப்படின்னு ஆக்டோபஸ் தின்னுகிட்டு இருந்த கோசா பழத்தை தூக்கி ஹீரோவுக்கு மாட்டி விட்டுட்டா இந்த பயபிளைய பிடிச்சி கடின்னு கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா நம்மளால ஓங்கி ஒரே அடி கிண்டல் பண்ண டாட்டுக்கு மூஞ்சில ரத்தமா ஊத்துது. நம்ம ஆக்டோபஸோட ரத்தம் தான், சந்தேகமா வேண்டாம். இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம பசங்க பேசிக்கிறாங்க. நம்ம மாஷு இன்னசென்ட் ஜீரோவோட பையன் சொன்னதை என்னால நம்பவே முடியலன்னு சொன்னதை நீங்க நம்பித்தான் அவனோட பின்னாடி ஒரு கரல் கேக்குது. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹெட் மாஸ்டர். மாஸ்டர் நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? அட இது சம்மர் டைம் பா, இந்த டைம்ல வெக்கேஷன் வராம வேற எந்த டைம்ல போவாங்க? நீங்க நினைக்கிறது சரிதான். அவன் என்னதான் இன்னசென்ட் ஜீரோவோட பையனாவே இருந்தாலும் இவன் கண்டிப்பா மாற மாட்டான். உண்மையை சொல்லணும்னா இந்த சாம்ராஜ்யத்திலே தலை சிறந்த மந்திரவாதி யார் தெரியுமா? நான் கிடையாது, அந்த இன்னசென்ட் ஜீரோ தான். ஏன்னா அவன் கூட சண்டை போடும்போது அவனோட மேஜிக் பவர்ஸ் அசாத்தியமானதா வளர்ந்துருந்துச்சு. கால நேரத்தை கட்டுப்படுத்துறதுல அவனுக்கு மிஞ்சறதுக்கு பாலே இல்ல. அது இல்லாம அவனுக்கு 5 பசங்க இருக்காங்கல்ல, அவனுங்க எல்லாருமே பயங்கரமான மந்திரவாதிகளா இருக்கானுங்க. சொல்ல போனா தலை சிறந்த மந்திரவாதிகள் எல்லாருமே இப்போ கெட்டவன் பக்கம் இருக்காங்க. மீதி இருக்கிற ஒரே ஒரு ஆள் நம்ம மாஷ் மட்டும்தான் இப்போ நம்ம கூட இருக்கான், அதுவும் மேஜிக் இல்லாத ஒருத்தன். என்ன செய்ய போறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா நம்ம மாஷு வந்து நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, கெட்டவங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்க வேண்டியது என்னோட கடமை, என்னோட மசில்ஸை வச்சு அவனுங்க நெஞ்சில் இருக்கிற மஞ்சாச்சோரை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். நம்ம ஆளுங்க கொடுக்குற ரியாக்ஷன் தாங்க பங்கம். லான்ஸ் அதையெல்லாம் இருக்கட்டும், ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுதே நீ படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டதும் போதும் நம்ம ஆளு கிட்டு நட்டுக்க ஆரம்பிச்சிடறான். சோழி முடிஞ்சு ரிட்டன் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு டெமோ டெஸ்ட் வச்சு பார்த்துருக்காங்க. அந்த டெமோ டெஸ்ட்ல ஒட்டு மொத்தமா ஒரு 50 மார்க் கூட வாங்கலைங்க. அம்புட்டும் பெயில் ஆயிருக்கான் தலைவன். இவனோட ரியாக்ஷனை மட்டும் பார்க்கணுமே, கிட்டு நடுங்கிட்டு இருக்கான். தலைவனுக்கு எல்லாமே வரும் இந்த படிப்பை தவிர. இதை பார்த்து டாக்டர் கவலையப்படாத மச்சி, நாங்க எல்லாரும் இருக்கல, நாங்க உனக்கு சொல்லி தரோம் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கே இந்த பைபிள மறுபடியும் கிட்டு நடுங்கிட்டு இருப்பா பாருங்களேன். ஐயோ இந்த பைபிள இடத்தை படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆக போறான்னு தெரியல. ஒருவேளை இந்த எக்ஸாம்ல மட்டும் பெயில் ஆயிட்டான்னு வைங்களேன், இவனை ஸ்கூலை விட்டே துரத்தி அடிச்சிருவாங்க. அதுவும் நம்ம ஆளுங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுமே நம்ம தலைவனோட ரியாக்ஷனா பார்க்கணுமே. ஐயோ இவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியலையே. 6ல இருந்து 60 போனா கூட 59ன்னு தெரியாதுடா எனக்கு. அப்படிப்பட்ட என்ன கூட்டிக்கிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மண்டை சூடாகிட்டு அம்மானு வெடிக்கிற சத்தம் கேட்கும் பாருங்களேன். சீரியஸா அல்டிமேட். இருந்தாலுமே தலைவன் தன்னோட முயற்சியை மட்டும் கைவிடல. ஆளு தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்கும்போது அவங்க போயிட்டாங்களேன்னு திருப்பி பார்க்கும்போது 4 பேர் சேர்த்து பொறப்பாக்க பாருங்களேன். ஆளு டக்குன்னு திருப்பிக்குவான். ஆத்தி என்ன இம்பிட்டு கோவமா இருக்காங்க, ஒரு வேலை எதிர்த்து பேசினா வாய்க்குள்ள பேனா ஓட்டு குத்திட்டா என்ன பண்றது, உட்ரா ஜூட் அப்படின்னு பைப்ல ஜன்னலை உடச்சிக்கிட்டு வெளியே குதிச்சு ஒரே ஓட்டம் தான். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவனே வந்துருவான்னு சொன்னாலும் ஃபின்னுக்கு மட்டும் மனசு கேட்கல. நேரடியா அவனை தேடி போனா காட்டுக்குள்ள பூமி கட்டியில புதைச்சு கிடக்குறாங்க. என்ன மன்னிச்சிரு ஃபின், என்னால இதை படிக்க முடியல, என் மண்டைக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே நீ மாஷ் மாதிரி ஒன்னும் பேசலையே, ஏதோ புது ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்ச மாஷ் விட்டு கொடுக்கறதுனா என்னன்னே தெரியாது. அது சண்டையா இருந்தாலும் சரி, சர்பத்தா இருந்தாலும் சரி, சயின்ஸா இருந்தாலும் சரி அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணதும் தலைவன் பூமிக்குள்ள இருந்து எதிர்த்து வருவான் பாருங்களேன். இவன் உடம்ப சுத்தி ஏகப்பட்ட புழுக்கள் இருக்குது. திரும்ப வரான், நம்மளுங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறான், அவங்க கிட்ட படிப்பை கத்துக்கிறான், விடாம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாருமே முழு சப்போர்ட் பண்றாங்க. ஃபைனலா எக்ஸாம் வருது, நம்ம தலைவனும் ஒரு வழியா பக்காவா எழுதி முடிச்சிடறான். ரிசல்ட் என்னாச்சுன்னு தெரியுமா? இவங்க நினைச்ச மாதிரி டாப் மார்க் வாங்கலனாலும்
பார்டர் மார்க் வாங்கி எப்படியோ எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்க. வாவ் சூப்பர். இங்க பாருங்க गाइस நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் எத்திக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. சீரியஸா வேற லெவல். ஏன்டா உனக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தா உன் மண்டைக்கு எவ்வளவு ஏறிச்சா அப்படின்ட்டு. அந்த டைம்ல அந்த கேப்டன் பைபிள் வந்து அரக்க பறக்க இனிமே சிக்னல் கொடுக்குறான். என்ன ஆச்சுன்னு வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோவை பத்தின விஷயம் இந்த ஊர் முழுக்க ஏதோ ஒரு வகையில பரவி இருக்கு. அவனுக்கு மேஜிக் இல்லாதவனுக்கு இந்த உலகத்துல என்ன வேலை, இந்த ஸ்கூலுக்குள்ள அவனுக்கு என்ன வேலை, முதல்ல வெளியே அனுப்புங்க, நாங்க அவனை போட்டு தள்ளுறோம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் கட்டமேனிக்கு பேச ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோயின் குறுக்க போய் நின்று, இங்க பாருங்க அவனுக்கு மேஜிக் இல்ல அப்படிங்கிறது உண்மைதான், ஆனா அதுக்காக அவனை குறைவா எடை போட்டுருவீங்களா? அவன் நம்ம ஊருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான விஷயம் முதல்ல உங்களுக்கு தெரியுமா? மேஜிக் இல்ல அப்படின்னாக்கா அவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டது. நீ யார சொல்ல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கவும், நான் யாரா, நான் அவனோட பொண்டாட்டின்னு சொன்னதோ ஹீரோ கொடுக்குற ரியாக்ஷன் தாங்க அல்டி. கடுப்பான ஹீரோயின் உங்களை எல்லாம் செருப்புல அடிச்சா பத்தாதரா தொடப்ப கட்டையில அடிக்க முடியாது வண்டியா திட்ட ஆரம்பிக்க பின்னாடி வந்த டாட்டு. ஓகே இவன் ஏதாவது நார்மலா பேச சொல்லுவான்னு பார்த்தா மிடில் ஃபிகரை காட்டி கிட்ட வெறுப்பேத்துவா பாருங்களேன். ஹீரோட ரியாக்ஷன் தாங்க பங்கம். அதுலயே ஒரு கட்டத்துல அவனுங்க எல்லாம் மீறி ஒரு கல்ல எடுத்து ஹீரோயின் அடிச்சதுமே ஹீரோ குறுக்க போகும்போது லான்ஸை தடுக்கிறான். எமோஷனல் ஆகாத, இப்போ நீ பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினா அந்த மக்கள் கிட்ட, இங்க பாருங்க மேஜிக் இல்லங்கிற காரணத்துக்காக நீங்க வேணும்னா அவனை குறைவா எடை போடலாம், ஆனா அவன் எக்காரணத்தை கொண்டு மாற மாட்டான், எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, அவன் எந்த அளவுக்கு நல்ல பையன் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கல்ல ஏறிறீங்களா இல்ல வார்த்தையால ஏறிறீங்களா, எல்லாத்தையும் தூக்கி ஏறிங்க, அவன் கூட சேர்ந்து நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட கற்களை தூக்கி வீச சட்டனா ஹீரோ குறுக்க புந்து எல்லாத்தையும் பிடிக்கிறதெல்லாம் வெறி ஆயிடுவான். டேய் இவன் தாண்டா அந்த மாஷே, இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மேஜிக் மூலியமா இரும்பு குண்டுல ஹீரோவை போட்டு அடைக்க, இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னு தெரியாது, எவ்வளவு பெரிய பீஸ்டா இருந்தாலும் இதுல அடங்கி ஒடுக்கி தான் போகணும்னு இந்த பயப்ல டயலாக் பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஓட்டையை ஒழுகும் பாருங்க, தக்காளி வேற மாதிரி. தலைவன் வெளியே வந்ததும் அதை தூக்கி அப்படியே வீசினதுமே எந்த பயப்ல மேஜிக் பட்டானோ அவனே அந்த கூடுல சிக்குவான் பாருங்களேன். இதெல்லாம் சீரியஸா அல்டிமேட். இங்க பாருங்க என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுடா, ஆனா நான் தகுதியானவன் அப்படிங்கறத உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் வாழ்னு கத்த கரெக்டா நம்ம ஹெட் மாஸ்டர் ஸ்பாட்டுக்கு வந்தாரு. இங்க பாருங்க இவன் இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு முடிவெடுத்தது பியூரோ ஆஃப் மேஜிக் தான். இவங்க கிட்ட மேஜிக் பவர் இல்லன்னு தெரிஞ்சதான் உள்ள சேர்த்திருக்காங்க. டிவைன் விஷனரி எக்ஸாம்லயும் கிட்டத்தட்ட இவன் செலக்ட் ஆக போறான். ஃபைனல் எக்ஸாம்ஸ் முடியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை இவன் பாஸ் ஆயிட்டா நம்மளோட நம்பிக்கைக்கு உண்டானவன் அர்த்தம், ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டானா அதை பத்தி அப்புறமேட்டு பேசிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு மக்கள்கிட்ட பேசி முடிச்சிட்டு, மாஷ் உனக்கு உண்மையாலுமே அற்புதமான நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, இதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், எல்லா சூழ்நிலையுமே உனக்காக நிக்கிறாங்க பாத்தியா, இவங்களுக்காகவாது நீ டிவைன் விஷனரியா மாறியே ஆகணும். எதிரிய கூட உன்னோட குணத்தை வச்சு நண்பனாக்கி இருக்க, ஒரு சிலரை உன்னோட ரசிகனா மாத்திருக்க, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் நான் டிவைன் விஷனரியா மாறத யாராலையும் தடுக்க முடியாது, குறுக்கையவன் வந்தாலும் சரி ஓங்கி ஒரே அடி அவன் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஆயா வீட்டுக்கு அனுப்புறது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஸ்கிரீனை பார்த்து ஒரு ஒண்ணு குத்துறான். இதோட சீசன் 2 முடியுது. இந்த 2 சீசனுமே தக்காளி கொலை வெறியா இருந்துச்சுல்ல, 3வது சீசனுக்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 தான் இந்த வருஷத்துல விட போறதா சொல்லிட்டு இருக்கானுங்க. எப்ப வருதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் இதையாவது சீக்கிரமா விடுறானுங்களான்னு பாப்போம். நீங்க இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு முக்கியமா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி